ஆமா, ஆமாங்க. அடிக்கடி கட் ஆகும். பரவாயில்ல பரவாயில்ல, சும்மா கவனிங்க அவ்வளவுதான். நேத்து நேத்தெல்லாம் பார்த்தீங்க, நேத்து காணொளி பார்த்தீங்களா? பேசுனதெல்லாம், விவாதம் பண்ணதெல்லாம். ஆ பார்த்தேங்க. இந்த Facebookல எல்லாம் போட்டிருந்தீங்க. ம். ஃபேஸ்புக்கில் அப்படியே ஆ தூக்கி போட்டுறேன், அது முழு வீடியோ வந்துடும். ம். சரி, நம்ம சரிங்க. யூடியூபும் ஃபேஸ்புக் தான் எல்லாம் நிறைய பார்க்குறாங்களா, அதனால அதுதான் போடுறோம். ம். ஆமாமா. ஆ YouTubeல அடிக்கடி அந்த வீடியோஸ் எல்லா வீடியோஸும் பார்த்துருப்பாங்க. ஆமாம், அதை தூக்கி அது தனியாக பட்டியல் போட்டாச்சு. அந்த பட்டியலில் தினம் என்ன பேசுறதுங்கிறது அதில் தூக்கி போட்டாச்சு. அப்போ இது வரைக்கும் ஆ பேசுனது பூரா அந்த பட்டியலில் பார்த்து அது நூற்றுக்கணக்கான வீடியோ வந்துட்டு இருக்கு. விவாத வீடியோ அதில் வந்துடும் எல்லாமே. அந்த ஆமா, பிளேலிஸ்ட் மட்டும் அப்படியே ஆமாங்க. போட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. அந்த கூகுள் வகுப்புனே போட்டிருக்கேன். ஆமாங்க. அது கூகுள் அப்போ இது வரைக்கும் நடந்தது பூரா இருக்கு. 60 நாள் நடந்தது பூரா இருக்கு. எல்லாம் இருக்கு. சரி, சரி, சரி. எது வேணாலும் நீ பார்த்துக்கல. கேள்வி வேலை மிச்சம். பார்த்துக்கிட்டே இருந்தானா அறிவு வந்துடும். ம். கண்டிப்பா, வேகமா. கண்டிப்பா. ஆமா, வேகமா. இப்ப வேகமா குணமாக்கறதுக்கு என்ன வழி கேக்குறாங்களா மக்கள்? வந்து சீக்கிரம் ஆமா, குணமாக்குங்க, வேகமா குணமாக்குங்க ஆமா, அப்படின்னு மக்கள் கேக்குறாங்கல்ல. அஹ்? ஆமாங்க. அதுக்கு எது வழி உங்களுக்கு? இதுதான் அந்த நீர் உணவு ம். தாங்க. அவன் எப்போ சாப்பாட நிறுத்துறானோ, அப்ப எல்லாமே குணமாயிருது. அது விரைந்து தொழில் கேட்கும் ஞானம். அப்ப எடுத்து சொல்லணும், இதையே வந்து எடுத்து சொல்ல ஆமா. வேண்டும். ம். நேற்று ஒரு இது ஒன்று போட்டிருந்தேன், சயின்ஸ் கொஷன் 1000 1001 ஆன்சர் அண்ட் கொஷின் அண்ட் ஆன்சர்னு ஒன்று இருக்குமே, படிச்சிங்களா? ஆ ஆ படிச்சேங்க அது. ம், ம், ம். ஹலோ கேக்குது. வணக்கம் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ம். சொல்லுங்க. நேத்து என்ன? ஹலோ. நேத்து நேத்து என்ன நேத்து எதாவது கவனிச்சீங்களா? ரெண்டு ஒன்று சொல்றதெல்லாம் புரியுதா? என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க? ஒரு நிமிஷம் பேசுங்க, 6 மணி வரைக்கும் பேசுங்க, இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. சொல்லுங்க. வரட்டும், மற்றவங்கள வரட்டும். நேத்து விண்வெளி விரிஞ்சிட்டு போகுது. யாரா? அஹ், நேத்து விண்வெளி ஆமா, இந்த விரிஞ்சிட்டு போகுது. திருவண்ட பகுதி நான் படிக்க சொன்னேன், பார்த்தேங்க. திருவண்ட பகுதி. அது என்ன, கையில அமிச்சு அது நமக்கு வந்து எல்லாமே கையில நூலகம் இருக்குது. என்ன கேள்வி கேட்டாலும் சாட் ஜிபி இருக்குது, நூலகம். சாட் ஜிபி விட நூலகம் கூகுள் தெளிவா எடுத்து கொடுத்துருவான். அப்ப நமக்கு எல்லாமே கையில இருக்குது, எல்லாமே. அந்த விண்வெளி விரிந்து கொண்டிருக்கிறது. இப்ப கடுமையான குளிர்ச்சி வந்துருச்சு. கடுமையான குளிர்ச்சி வந்துட்டா இந்த மனிதன் வாழ முடியாது. ஆனால் இயற்கையாகவே நமக்கு ஒரு வகையான வெப்பநிலை உடம்புல இருந்துட்டே இருக்கு. இதை நம்மளை காப்பாத்துறதுக்காக இந்த வெப்பம் அப்ப எனர்ஜி வந்து இருந்துட்டே இருக்குன்னு அர்த்தம். நம்ம கடுமையான குளிர் வர்றப்போ நம்ம வந்து அதுக்கு அது மாதிரி வெப்பத்தை உருவாக்கிட்டு போயிட முடியும். அதுக்கு தான் இந்த அறிவியல் கண்டுபிடிப்பு. ஈர்ப்பு அந்த விசை. ரேடியஸ் 101 1001 இது சொன்னீங்க அதுல. அதுக்கு அவன் சொல்லிட்டான், குளிர்ச்சியான வருகின்ற பொழுது, குளிர்ச்சியான சூழல் வருகின்ற பொழுது அந்த குளிர்ச்சியான சூழல் வருகுங்கிறாங்க. ஆனா நம்ம மனிதனுக்கு வந்து எல்லா உயிர்களுக்கும் வெப்பத்தை வச்சிருக்குதுங்கிறாங்க. அப்ப அந்த வெப்பம் இருக்கு இல்லையா, அந்த வெப்பம் நம்மளை காப்பாத்துங்கிறாங்க. இப்ப குளிர்ச்சியான சூழல் வந்து நம்ம உடம்பு அப்பப்போ வந்துட்டு போறதுனால அந்த வெப்பத்தை காமிச்சிட்டே இருக்கு. அப்ப இயற்கை திட்டமிட்டு நம்ம மனிதனுக்கு இயற்கையாகவே எனர்ஜி கொடுத்துருச்சு. அது நம்ம உடம்புல இருந்து கதிர்வீச்சு அயனிசேஷன், நம்ம கதிர்வீச்சு வெளியே நடந்துகிட்டே இருக்கும். அப்ப மனிதன் மட்டும் சாக மாட்டான், மற்றதெல்லாம் செத்து போயிடும். சரி, சரி. ஓகே. அதற்கான வெப்பத்தை நம்மளுக்கு கொடுத்துருச்சு இல்ல. ஆமாங்க. அப்ப கடும் குளிர்ச்சியா வருகின்ற பொழுது நம்ம என்ன பண்ணணும், அந்த -275 குளிர்ச்சி வருகின்ற பொழுது நம்ம +35 டிகிரி உற்பத்தி பண்ணிக்கலாம். சொல்றது. ஓகே. நம்ம ஆர்டிஃபிஷியல் கொண்டு வந்துடலாம். அதுக்கு தான் இந்த நீர், அதுக்கு தான் இந்த ஈர்ப்பு விசை மின்சாரம், அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அயனைசேஷன். செல்ஃப் அயனைசேஷன். அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரம் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதுதான் அது. தண்ணீர்லேருந்து மின்சாரம் எடுக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. தண்ணீர் இரண்டாக ஆமா. பிரித்து மின்சாரம். ஆமாம், செலவே இல்லை. தண்ணீர் ஆவதும் இல்லை, தண்ணீர் அழிவதும் இல்லை. தண்ணீர் ஆக்க ஆமா. முடியாது, அழிக்க முடியாது. தண்ணீர் ஆக்க முடியாது, அழிக்க முடியாது.
பெட்ரோல் ஆக்க டீசல் பெட்ரோல் டீசல்லாம் வந்து ஆக்கணும்னா அழிக்க தான் முடியும். பெட்ரோல் ஆக்க முடியாது, அழிக்க முடியும். ஆனால் தண்ணீர் ஆக்கவும் முடியாது, அழிக்க முடியாது. ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது ஆவியா மாறி மறுபடியும் நீராவே வரும். அந்த தொழில்நுட்பத்தை சாலிட் கண்டுபிடிச்சாச்சு. ஸ்டேட்ல ஐஸ் ஆயிரும். சாலிட் ஸ்டேட்ல ஐஸ் ஆயிரும். அந்த தட்பவெப்பநிலை இருக்கிறதுனால அதுக்கேத்த மாதிரி தண்ணி இருந்துகிட்டே தான் இருக்கும், அந்த தட்பவெப்பம் இருக்கிற வரைக்கும் இல்லைங்களா? இப்ப நாங்க மின்சாரம் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, தண்ணீர் எரிபொருளாக மாறும், கண்டுபிடிச்சாச்சு. இந்த பழைய காணொளி பார்த்திருப்பீங்க. தண்ணியில மின்சாரம் இருக்கு, தண்ணியில இருந்து விளக்கரிச்சு காமிச்சு பாத்தீங்களா இல்லையா? பாத்துருக்கேங்க. அது வந்து அந்த தண்ணீர் எரிபொருளாக மாறும். இனி அடுத்தது வந்து அதை வளர்த்தெடுக்கணும். இப்போ எப்படி இந்த நீர் மருத்துவத்தை வளர்த்தெடுக்கிற மாதிரி அதே என் பொண்ணுக்கு கடுமையான வேலை கொடுத்தாச்சு. இப்போ என் பொண்ணையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. எல்லா வெளிநாட்டவர்களையும் பார்த்துட்டாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா உங்களுக்கு? சும்மா போய் வெளிநாட்டவர்கள் பார்க்கறது வேறு, என்ன நோக்கத்துக்காக வெளிநாட்டவரை பார்க்கறது என்பது வேறு, ஆராய்ச்சி மாணவனை பார்க்கறது என்பது வேறு. சும்மா இல்லை, நான் கூட்டிகிட்டு போன இடம் வந்து சாதாரணம் அல்ல. என்ன திருவிழா சந்தர்? ஆமாங்கய்யா, சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. அதாவது ஆராய்ச்சி மாணவர் நார்மலா ஒரு ஊரை சுத்தி பாக்குறதுன்றது வேற விஷயம், அந்த மாற்று மக்களை பாக்குறது வேற விஷயம். பட் ஆனா ஆராய்ச்சிக்காக போய் ஆராய்ச்சியாளர்களை நம்ம வந்து அணுகிறது தான் வந்து சரியான அணுகுமுறை. அது வெள்ளைக்காரன் ஒழுங்கா செய்யறாங்கிறது தான். அவனுடைய பழக்க வழக்கம் என்னமோ இருக்கட்டும், அவன் சாரையும் கொடுக்குறா, நாசமா போகட்டாது சார், எப்படியா இருக்கட்டும். குற்றம் பார்க்க சுற்றம் இல்லை. இப்போ நானும் தான் அந்த கூட்டத்தில் இருந்தேன், அவங்க ஒன்றும் பெருசா தப்பு எதுவுமே பண்ணல. தப்பு அந்த டிசிப்ளின் அவுட் இருக்குதுங்க ஐயா. எப்படி வணக்கம் போடுறேன்னு தெரியுங்களா? வணக்கம் அப்படிங்கிறானே, அது யார் சொல்லி கொடுத்தாங்க? வணக்கம் அப்படிங்கிறானே. எல்லாத்துக்குமே வணக்கம் சொல்லுவோம். வரும்போது என்ட்ராகும் போது எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லி தான் வருவாங்க. வணக்கம் சொல்லி வரனே. அந்த எல்லாரும் எப்படி அன்பா பேசுறானுங்க, அவனுடைய பழக்க வழக்கம் எப்படியோ இருக்கட்டும். அவங்க உள்ள என்ன விஷயம் இருக்குன்னு பாக்கணுங்க ஐயா. உள்ள அது வரதான் வருங்க. பரவாயில்ல, அந்த பாராட்ட ஏன்னா தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா விருந்தோம்பல் தானே. இப்ப நீங்க சொல்லும் போது அதையும் யோசிக்க தோணுது. என்னவா இருப்போம், என்ன வணக்கம் சொல், வாங்க வணக்கம் வணக்கம்ங்கிறானே. அப்ப இதை விட என்ன வேணும்? எல்லாருக்கும் வணக்கம் அப்படிங்கிறானே. அதே மாதிரி பொய் சொல்ல மாட்டாங்க அவங்க. அவ்வளவு பொய் சொல்லவே தெரியாது, அவங்க இருக்கிறத அப்படியே சொல்லுவாங்க. அதுதான் வெள்ளைக்காரங்கிட்ட இருக்கிறது. இன்னொன்னு என்ன தெரியுமா, வெள்ளைக்காரன்னு கிடையாது. வெள்ளைக்காரன் வந்து வெள்ளைத்தோல் இருக்கிறவன் வந்து பொய் சொல்ல மாட்டாங்கிறத விட, அவன் வந்து அந்த அந்த ஆராய்ச்சி மனப்பான்மையில் இருக்கிறவன் வந்து எப்படி பொய் சொல்லுவான்? நம்ம நாட்டுல இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் பொய் சொல்றவன் தான். இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஆசிரியரும் சம்பளம் வாங்குற அத்தனை பேரும் பொய் சொல்றவன் தான். நீதிபதியிலிருந்து அமைச்சர் வரைக்கும் பொய் தான் வேலை. பொய்யா எல்லா நீதிபதிகளும் பொய் பேசுறவன் தான். ஏன்னா அவனுக்கு புகழுக்காக, அரசாங்க பதவிக்காக, சம்பளம் வேணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், பொய் பேசுறவன் தான். இவனுக்கெல்லாம் நம்ப முடியாது. இந்த நாடு கெட்டு போனதுக்கு காரணமே எல்லாரும் பொய் பேசுறவன் தான். அவன் ஏன் பொய் பேச மாட்டான்னா, ஆராய்ச்சியாளர் எதுக்கு பொய் பேசணும்? அதனாலதான் வள்ளுவர் சொல்லுவாரு, ஆராய்ச்சியாளர்களை நம்பலாம் அப்படிம்பாங்க. ஆராய்ச்சியாளர் பொய் சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் வந்து தன்னை அதோட ரிப்போர்ட் எப்படி பொய் எழுதுவான். ஆனால் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேர் பொய் எழுதுவானு. இந்தியாவில் இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அத்தனை பொய் எழுதுறவன். ஏன்னா அவனுடைய சம்பள கல்வி முறை அப்படி இருக்கு. அது வெள்ளைக்காரனால் உருவாக்கப்பட்ட சம்பள கல்வி முறை. வெள்ளைக்காரன் வந்து தீமை பண்ணி போட்டு போயிட்டான். ஆனா அங்க நாட்டில் இருக்கிறவனவா எதுக்கு அங்க ஆராய்ச்சி பண்ணி உண்மையை சொல்லிட்டு, அந்த நாட்டுக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் பண்ற பித்தலாட்டம் என்பது வேறு, அங்கே ஆராய்ச்சி பண்ணி சொல்றான் பாருங்க வெளிநாட்டுல, அவன் என்பது வேறு. அவன் அரசியலுக்கு சம்மந்தம் கிடையாது, இருக்கிறத ஆராய்ச்சி பண்ணி சொல்லிட்டு போயிடுவான். அதனால நோபல் பரிசு வந்துகிட்டே இருக்கு. இங்க நோபல் பரிசே கிடையாது. இதுக்கு காரணம் வெள்ளைக்காரன் தான் காரணம். அவன் நாட்டுக்கு அவன் நாட்டு சம்பள கல்வி முறை கிடையாது, திட்ட கல்வி முறை. என்ன செயல்படுற அப்படிங்கிறத தூக்கிடுவான் அவன்லாம். அவங்க பிரைவேட்ல தான் எல்லாம், தனியார் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு போயிடுவான். ஆனால் அந்த தனியார் தான் கண்டுபிடிச்சு சொல்லிட்டே இருப்பான். நீ அங்கே எல்லாமே ப்ராஜெக்ட் ஒர்க்கு தான், எவ்வளோ நாள் செய்கிறீங்கிறது. அங்கெல்லாம் வந்து பர்மனெண்ட் ஒர்க்கே கிடையாது. அடுத்த ப்ராஜெக்ட் நீ போயிட்டே இருக்க வேண்டியதுதான்.
அடுத்த ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பான். நீ செய்ய 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 ப்ராஜெக்ட் ஏறிக்கிட்டே போகும். மாற்றி மாற்றி சம்பளமும் ஏற்றிட்டே போயிட்டே இருப்போம். கோடிக்கணக்கில் சம்பளமும் வாங்கலாம். தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கணும். இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என்னது இம்ப்ரூவ்மெண்ட் இப்ப கொடுக்கணும். இது அடிப்படையில இப்ப எங்கேயோ மாறணும் இல்லையா? இது இப்ப இந்த மாற்றம் வந்து எங்க இருந்து உருவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதுதான் இந்த என் கல்வி குழந்தைக்கு முறை பத்தி வந்து அந்த அதை என்னுடைய குழந்தையை நான் எடுத்துக்கிறேன். இந்தியாவின் முதல் குழந்தையாக நான் எடுத்துக்கிறேன். என்னுடைய பொண்ணு தான் இந்த இந்தியாவின் முதல் குழந்தை. அவ்வளவுதான். மாற்றம் நம்ம கிட்ட இருந்தா வரணும் ஐயா. ஆமா, அதனால முதல் என் பொண்ணு கூட்டிட்டு போறேன். என் பொண்ணை கூட்டிட்டு போய் காட்டுறது அதெல்லாம் பாக்குறாங்க. நான் விட்டு போட்டு வந்துடுது. என்னமோ பண்ணு பேசி எல்லாம் பேசிட்டு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் அவங்ககிட்ட பேசியிருக்கேன். 7:30 மணிக்கு பேச ஆரம்பிச்சாங்க. 10:30 மணி வரைக்கும் அவங்களோட இந்த பல்துறை மாணவர்களோட பல்வேறு துறையில். அப்போ இதோட இன்னும் என்ன வேடிக்கைன்னா, இப்ப தமிழ் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு பேசிட்டு இருக்கிறாங்க. சரி, இது வந்து பெரிய மாற்றம் நிகழாது. ஆனால் எல்லா நாட்டுக்காரரும் இந்த புத்தகம் போய் சேர்ந்துருச்சு. ஒரு நூலகத்துக்கு அனுப்புறது என்பது வேறு, எல்லா நாட்டு நூலகத்துக்கு அனுப்புற மாதிரி. ஒரு நூலகத்துக்கு அனுப்புறீங்க, அவன் அதோட முடிஞ்சு போச்சு. நான் கொடுத்தது வந்து வெவ்வேறு நாட்டு மாணவர்கள் கொடுத்துருக்கேன். ரஷ்யா நாட்டு மாணவர்கள், இத்தாலி நாட்டு மாணவர்கள், பிரெஞ்சு நாட்டு மாணவர்கள், ஸ்பெயின் நாட்டு மாணவர்கள், அப்புறம் வந்து ஹங்கேரி நாட்டு மாணவர்கள், அப்புறம் யாரு தென் அமெரிக்கா, மெக்சிகோ நாட்டு மாணவர்கள், இந்த மாணவர் கையில கொடுத்துருக்குறேன். அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர்கள இதெல்லாம் படிச்சாங்கன்னா அவன் நாட்டுக்கு கொண்டு போவான்னு எதிர்பார்க்குறேன். சரிங்களா? அப்போ சரி, இது போகுமா? அது போக என் பொண்ணை இயற்பியல் படிக்கிறதுக்கு அனுப்ப போறேன். என்ன இது தமிழ் விட்டுருங்க. நாம் இயற்பியலை படிச்சு அந்த அண்டவெளியில் இருக்கிற சக்தி தான் உடம்புல இயக்குது. ஆகையினால அண்டவெளி சக்தி எடுக்கின்றப்ப மனிதன் இறப்பதில்லைன்னு சொல்லிட்டு இப்ப ப்ரூவ் பண்ணலாம். இவனுங்களை புரிய வைக்கிறதுக்கு நாம் அண்டவெளியில் இருக்கிற சக்திகள் தான் உடம்பு இயங்குது. அண்டமும் பிண்டம் ஒன்றேன்னு. அண்டமும் பிண்டம் ஒன்றே. அண்டமும் வேறு, அண்டம் வேறு, பிண்டம் வேறு அல்ல, ரெண்டும் ஒன்று. அதுக்கு நாங்க தான் எடுத்துக்காட்டுன்னு நான் போய் அப்படி நிற்க போறாங்க. என் பொண்ணு அப்படி கார்னர் பண்ணியாச்சு. எப்படி கார்னர் பண்றேன்? அவங்க பிசிக்ஸ் படிக்க வைக்க சொல்ல போறேன். காஸ்மாலஜி, அதுக்குதான் ஹங்கேரி போறோம். ஹங்கேரிக்காரங்களுக்கு புரிய. அதுல வந்து ஹங்கேரிக்கார பேரு பார்த்தீங்கன்னா ரோலண்டு பேரு. அவர் வந்து தமிழ் இருக்க மலைபடுகடாம ஆராய்ச்சி பண்றாரு. ஆச்சரியமா இருந்தது எனக்கு. மலைபடுகடாம ஆச்சரியம். வாங்க நம்ம கல்லூரியில் சந்திப்போம். அங்க இதுக்கு போறான், தமிழ் படிக்க போறது இல்லை. இயற்பியல் நம்ம நோக்க தமிழ் அவ்வளவுதான், படிச்சாச்சு. பசிதாகத்தை கட்டுப்படுத்துற தமிழை படிச்சாச்சு. இனி அது தமிழ்ல ஒண்ணும் இல்லை. என்னது நீ வந்து நிரூபிக்கிற வேலை. அதாவது அண்டம் பிண்டம் ஒன்றுன்னு சொல்லியிருக்காம பாரு, அதை நிரூபிக்கணும். சொன்னது தமிழர்கள். அண்டம் பிண்டம் ஒன்று, அதை நிரூபிக்கணும். அப்ப என்ன படிக்கணும்? இயற்பியல் படிக்கணும். இயற்பியல் பிஹெச்டி வாங்கணும். அப்ப அங்க போய் நாங்க தான் சக்தி, அண்டத்திலிருந்து சக்தி எடுத்துக்கிறனால எங்களுக்கு அழிவு இல்லை. இந்த இந்த அண்டமானது எல்லா பக்கம் போகும். இனப்பெருக்கம் செய்வதற்காக நாங்க என்ன பண்றோம்? இதை பயன்படுத்துறோம். விண்வெளியில போற மக்கள் வந்து இந்த நீர் மருத்துவத்தை கத்துக்கணும் அப்படின்னு எங்க பேச போறோம்? அட்வான்ஸ்டு சயின்ஸ் பேசக்கூடிய அவங்ககிட்ட பேச போறோம். அங்க தமிழ் பேச போகல. எது பேச போகல? அதுக்கு என் பொண்ணை தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப என்ன பண்றேன்? இவனுங்களுக்கும் புரிய வைப்போம். அப்ப அவனுக்கு என்னன்னா, ஓ, அண்டத்திலிருந்து சக்தி எடுத்துக்கிறோம்னா பசி என்னாச்சு? பசிங்கிறது ஏமாற்று வேலைன்னு நான் சொல்லிடுவோம். பசியும் ஒண்ணும் இல்லை, பசியும் தேவையில்லை, ருசியும் தேவையில்லை. பசியும் தேவை, அண்டத்திலிருந்து சக்தி எடுக்கிறோம் அப்படிங்கிறது விஷயம். அண்டத்திலிருந்து சக்தி எடுத்துக்கிறோம்ங்கிறது 6ஆம் பாடம் சொல்லுது. பாருங்க, 6ஆம் பாடம் எடுங்க. அஞ்சு 6 விண்வெளிதான், 5 விண்வெளிதான், 6 விண்வெளிதான். சரியா? பாத்தீங்கன்னா 6ஆம் பாடத்துல பக்கம் வந்து 78ல நேற்று கூட திரு அண்ட பகுதின்னு படிச்சுட்டு சொல்றேன். திரு அண்ட பகுதியை படிச்சு பாருங்கன்னு சொல்றேன். யாராவது படிச்சீங்களா? திரு அண்ட பகுதி. அதுல அந்த ஆடியோ லெசன்ஸ் நான் கேட்டேங்கய்யா.
அது ஸோ அதுல போதும். வந்து என்ன சொல்றாங்கன்னா, லைட்டோட ஸ்பீட்ல வந்து லைட் எவ்வளவு ஸ்பீடா போய் ரிஃப்ளெக்ட் ஆக வர்றதோ, ம் அதுக்கு முன்னாலேயே இந்த பிரபஞ்சம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருது. அதனால எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டே இருக்கு. லைட்டோட ஸ்பீடுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டு இருக்குங்க. அதனால அந்த ம் டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியல. ம் ஸோ இந்த இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த இறைவன்கிறவரும் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ ம் அவர் வந்து நிலையா இருந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி பிரபஞ்சத்துல என்னெல்லாம் நடக்குதோ, ம் லைக் அந்த ஒரு ஒரு செகண்ட்ல கேலக்ஸி வருது, ஒரு செகண்ட்ல பிளானட்ல எரிஞ்சு போகுது. அந்த மாதிரி வந்து அந்த நடக்குது நம்ம இந்த பிண்டத்துல, இந்த உடல்லயும் நடக்குது. ம் ஸோ அதாவது அந்த உணர்வுகள், நமக்கு வர உணர்வுகள், நிறைய டைப் ஆஃப் உணர்வுகள் வந்து வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அதுல நம்மவே மூழ்காம, அந்த இறைவனை பிடித்தோம்னா, அவரு நமக்குள்ள மிங்கிள் ஆயி, நமக்குள்ள நமக்கு வந்து அ கலக்கறக்காக, இந்த ஸ்பேஸ்ல கலக்கறக்காக அவரு நம்மள ஹெல்ப் பண்ணுவாரு. ம் நிராகாரத்த பத்தி சொல்லி வராங்க அதுல. நம்மள ம் நிராகாரமாக்கி, நம்மள வந்து ம் கலக்க வைப்பாரு அவரு. கரெக்ட் அப்படின்னு கரெக்ட். சொல்லி சொல்லி நிராகாரம் வந்தது. செய்தி நிராகாரங்க நிராகரித்தல்னு பேரு. அதாவது தீமையிலிருந்து நிராகரித்து நன்மையின் பக்கம் சேர்த்தல்னு பேரு. கரெக்ட். நிராகரித்து விடுதல். அதாவது ஆமா. நமக்கு வந்து மயக்கத்தில் இருந்து நம்ம எல்லாத்துலயும் மயக்கத்தில் இருக்கிறோம் இல்லையா? அந்த மயக்கத்தை நிராகரித்து ஆமாங்க. நல்லது கொண்டு அப்ப அருமையான நல்லா சிந்திச்சிருக்கீங்க. அற்புதம் அற்புதம். நீங்க வேற யாராவது படிச்சீங்களா? அப்புறம் அருமையான வந்து இது பாராட்ட தான் தீரணும். இது அவரை சாதாரண விஷயம். உணரணும்னா, ம் உரை உரை இழந்து, உணர்வு இழந்து, மாயத்திரை இழந்து, நம்ம ம் அவரை வந்து உணரலாம் அப்படின்னு சொல்லி அருமை அருமை. அதாவது ஒருத்தங்க என்ன சொல்றாங்க. சார் அருமை அருமை. அந்த திரு அண்ட பகுதியில் திருவாசகத்துல மணிவாசக பெருமான் என்ன சொல்ல கேட்டீங்கன்னா, அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கொன்றன் நின்றெழில் பகரின் நூற்பல கோடியின் மேற்பல விரிந்தன. அதாவது அண்டப்பகுதியின் உண்ட பிறக்கம் அண்டப்பகுதி உண்டை அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் ஆஹ் ஆஹ் அண்டை பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கொன்றன் நின்று எழில் பகரின் நூற்பட கோடியில் மேற்பட விளைந்தன. நூற்பட கோடியில் மேற்பட விரைந்தன. சொல்றீங்க பாருங்க, சொல்றதுக்குள்ள நூற்பட கோடியில் மேற்பட விரிந்தன. சொல்ல சொல்ல விரிஞ்சிட்டே போகுது. அண்டப்பகுதியின் உண்டை புரிஞ்சுட்டே போகுது. பிறக்கம் அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அண்டம் பிறக்கிறது சொல்றதுக்குள்ள இன்னொரு அண்டம் பிறந்துருது. என்னது? ஆமா. அது சொல்றதுக்குள்ளாரே அண்டப்பகுதி. ஒரு இது பிளானட் வருது. இது ஒரு வந்து அண்டம் எப்ப சொல்றாரு? பிறக்குது. 2000 ஆண்டுக்கு முன்னாடி திருவாசகம் சொல்லுது. 2000 ஆண்டுக்கு முன்னாடியே திருவாசகம் சொல்லுது. திருவாசகம். நம்ம அதை நம்ம வளர்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி நம்ம நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லாதனால நமக்கு அறிவு இருந்து முட்டாளாயிட்டோம். நீ என்ன பண்ணல? இந்த வெள்ளைக்காரனுடைய சதி திட்டத்தில் மதிப்பெண் கல்விக்கு படிச்சு திருவாசகத்தில் வந்து செய்முறை பண்ணி இப்ப காட்டலாம். திருவாசகம் சொன்ன தத்துவத்தை நீ விண்வெளியை ஆராய்ச்சி பண்ணி டெலஸ்கோப் வச்சு கண்டுபிடிச்சு நீ சொல்லி இருக்கணும் இல்ல? ஏன் சொல்லல? இந்தியாவில் இருக்கிற முண்டங்கள் ஏன் சொல்ல? தமிழ் முண்டங்களும் சரி, இந்தியாவில் இருக்கிற சமஸ்கிருத முண்டங்களும் சரி, ஏன் சொல்லலன்னு கேட்குறேன். மானங்கட்டவங்க, மானங்கட்ட முண்டங்கள். எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். எனக்கு இப்பதான் தெரியுது. இப்ப ஹப்பிள் எட்வின் ஹப்பிள் வந்து தான் 1923 கண்டுபிடிச்சு சொல்றாரு. 1920 கண்டுபிடிச்சு அவர் நிரூபிச்சிட்டாரு. ஐன்ஸ்டீன் பாராட்டினார். ஐன்ஸ்டீன் அவர் கூப்பிட்டு பாராட்டினார். என்னால் நம்பவே முடியல அப்படின்னு. ஐன்ஸ்டீன் நேரடியாக பாராட்டினார். ஐயா, இந்த ஸ்பேஸ பத்தி, டைமை பத்தி ஆல்ரெடி வந்து இந்த ஆஸ்ட்ராலஜில நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் மூன், அந்த நிலாவுக்கும் பூமிக்கும் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா, அதோட டயா, பூமியோட அதாவது நிலாவோட டயா இன்டூ 108 டைம்ஸ் எடுத்தோம்னா அந்த டிஸ்டன்ஸ். அதே மாதிரி சூரியனுக்கு பூமிக்குள்ள இடைவெளி அப்படிங்கும்போது பூமியோட டயமீட்டர் இன்டூ 108 டைம்ஸ் பண்ணோம்னா அந்த டிஸ்டன்ஸ் கிடைக்குது. அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, அது அப்ப யாரும் இந்த எல்லாம் சொல்லியிருக்குன்னு சொல்றீங்களா முண்டங்களை? இப்ப இப்ப இருக்கிற விஞ்ஞானத்தை இந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும் இல்லையா? எல்லாம் புடுங்குது, ஆமாங்க. எல்லாம் தமிழ்ல கிழிச்சிருக்குது, சமஸ்கிருதத்துல கிழிச்சிருக்குன்னு சொல்ற இந்த அறிவு கட்ட முண்டங்கள், தமிழ்ல கிழிச்சிருக்குது சமஸ்கிருதத்துல கிழிச்சிருக்குன்னு சொல்றது அறிவு கட்ட முண்டங்கள் ஏன் செய்து காட்டவில்லை? அது காரணம் இந்த வெள்ளைக்கார முண்டங்கள் பண்ணக்கூடிய வேலைதான். அதுக்கும் காரணம் இந்த வெள்ளைக்கார சம்பள கல்வி முறை தான். சம்பளம் இருந்தா தான் இந்த முண்டங்களே ஆடுது. சுய உற்பத்தியே கிடையாது.
நாம வந்து உற்பத்தி கல்வி முறை தமிழ் கல்வி முறை என்பது உற்பத்தி கல்வி முறை. தமிழ் கல்வி என்பது சம்பள கல்வி முறை கிடையாது. சமஸ்கிருதம் கூட அது வந்து உண்மையாலுமே அது உற்பத்தி கல்வி முறை தான். தமிழ் இருந்தது, சமஸ்கிருதம் போச்சு, அது எந்த சந்தேகம் கிடையாது. அதாவது சமஸ்கிருதம் இஸ் ஜெராக்ஸ், சமஸ்கிருதம் இஸ் ஜெராக்ஸ் ஆஃப் த தமிழ், அவ்வளவுதான். எங்க பேசுறது தெரியுமா? பாண்டிச்சேரி கல்வி மையத்தில் பேசுற அவங்க பூரா சமஸ்கிருதம் நம்பிட்டு உட்காந்துருக்கானுங்க. வெள்ளக்காரன் பூரா, வெள்ளக்காரன்னு சொல்ல மாட்டேன், அங்க இருக்கிற அந்த வெள்ளத்தோல் பூரா. உற்பத்தி கல்வி முறைனா என்னங்கய்யா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதேதான் பண்டமாற்று முறைன்னு பேரு. கூட்ஸ் எங்கிட்ட இருக்கிற தங்கத்தை கொடுப்பேன், நீ வைரத்தை கொடு. நான் எங்கிட்ட இருக்கிற வைரத்தை கொடுப்பேன், நீ தங்கத்தை கொடு. அப்ப நான் இதுக்காக உற்பத்தி பண்ணணும். அதாவது எங்கிட்ட இருக்க ராகி இருக்குது, நீ கம்பு கொடு. சோளம் இருக்குது, எனக்கு சோளம் இருக்குது, நெல்லு கொடு. எனக்கு பழம் இருக்குது, காய் கொடு. அப்ப உற்பத்தி பண்ணி முறை, இதுதான் விஷயமே. இந்த உற்பத்தி பண்ணி முறை அடியோடு அழிச்சவன் வெள்ளைக்காரன். உற்பத்தி கல்வி முறை அடியோடு அழித்தவன் வெள்ளைக்காரன். இந்த பிரிட்டிஷ்காரன் தான் இந்த அயோக்கியத்தனம் பண்ணது. ஆனா அவன் நாட்டுல உற்பத்தி கல்வி முறை இருக்குது. நம்ம நாட்டில் விட சம்பள கல்வி, அவன் சம்பள கல்வி முறை கொண்டு வந்து நம்மளை அடிமையாக்கிறதுக்கு அவன் பண்ண வேலை சம்பள கல்வி முறை. சம்பள கல்விக்கு வந்துட்டு கேசவனுக்கு சம்பளம் வாங்கிட்டு உட்காந்துருக்காரு, எந்த சிந்தனையும் இல்லாம. இல்ல, இப்ப நம்மளது வந்து தற்சார்பு வாழ்க்கை நிலையை ஃபர்ஸ்ட் இருந்தது, இப்ப அதுவும் போயிடுச்சு. இப்ப அதுதான் வெள்ளைக்காரங்கிற நான். பிரிட்டிஷ்காரன் பண்ண அயோக்கியத்தனம். யாரு பென்ஷன் வாங்குறது? யாருங்க இதெல்லாம்? யார் பென்ஷன் ஓய்வூதியம் வாங்குறது யாருங்க? இது வந்து உற்பத்திக்கு எதிரானது. உற்பத்திக்கு சும்மா உட்காந்து சம்பளம் வாங்குறது. 100க்கு அந்த சம்பள கல்வி முறை கொண்டு வந்தது காட்டி இது வந்து உற்பத்திக்கு எதிரானது. என்னது? என்ன முறைக்கு எதிரானது? உற்பத்தி. எவ்வளவு ஒரு கொடூர வேலை பண்ணிட்டு போயிருந்த பிரிட்டிஷ்காரன் அந்த நாய் என்ன பண்ணிட்டு போயிருக்கான் பாருங்க, அயோக்கியத்தனம். உற்பத்தியே நீ பண்ண தேவை, சாகிற வரைக்கும் ஒரு பென்ஷன் வாங்கிட்டு இருப்பாரு. இந்த அக்ரூமம்ல நம்மளுடைய அறிவையும் மழுங்கலிக்க செய்யறது. ஒரு வயசுக்கு அப்புறம் நீ எதுவுமே பண்ண தேவையில்ல, சும்மா உட்கார்ந்து சொல்லிட்டு உனக்கான இதுக்கப்புறம் யோசிக்க தேவையில்ல. இதெல்லாம் இந்த பிரிட்டிஷ்காரன் பண்ண அயோக்கியத்தனம். ஒரு மனிதனா பிறந்தவ கடைசி வரைக்கும் உழைக்க வேண்டும். ஒரு பொருளீட்டரியா, நீ திங்கறியா, திங்கருக்கு நீ உற்பத்தி இவர் சாப்பிடறதுக்கு உற்பத்தி பண்ண தேவையில்லையா? பணம் வந்துகிட்டே இருக்குமே. நீங்களாம் சாப்பிட்றதுக்கு உற்பத்தி சாப்பிட்னா கூட நீ வேலைக்கு போகணும். எல்லாத்துக்கும் இனியனுக்கு அது தேவையில்லை. இனியன் வந்து இயற்கை சக்தி எடுத்துக்கிறார், அது விட்டுருங்க. அப்ப இந்த வெள்ளைக்காரன் பண்ண தப்புனால நாம வந்து இந்த தத்துவங்களே நமக்கு வெள்ளைக்காரன் எதிர்த்து தான் நம்ம இது செய்யறோம். உணவில்லாமல் வாழும் கலைக்கு முழுக்க 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 வயசான பிறகு எதுவும் சேர்க்கணும்ன்ற அவசியமே இல்லை. அப்ப இருக்கும்போதே நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்தால வச்சுட்டோம் அப்படின்னா, அப்ப வயசான பிறகு எதுவுமே சேர்க்கணும்னு அவசியமே இல்லை. உடல் ஆரோக்கியம் நமக்கு முக்கியமானது. நீ உயிரோடு இருந்து கொண்டே இருப்ப, எல்லாத்திட்டையும் பேசிட்டு இருப்ப, எல்லாரும் நோயில பேசிக்கிட்டு இருப்பான். நீ எல்லாத்துக்கு மேல பசி தாக்கத்தை கட்டுப்படுத்திட்டு இயற்கை சக்தி வாழ்றப்ப லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்க தேவையில்ல. லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்க தேவையில்ல, எதுவும் தேவையில்லை. எங்கிட்ட எந்த இன்சூரன்ஸ் பாலிசி என்கிட்ட கிடையாது. ஐயா, நான் வந்து கவர்மெண்ட் ஜாப் பண்ணிட்டு இருந்தேன். படிச்சோன்னே போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வேலை கிடைச்சது, கவர்மெண்ட் ஜாப். ஒரு 10 வருஷத்துல நான் ரிசைன் பண்ணிட்டு சொந்தமா கடை வச்சுட்டேன். நல்லது, நல்ல முயற்சி, நல்ல முயற்சி. என்னுடைய ஆசிரியருக்கு வேலை கிடைச்சி அப்பவே என்னோட ஆசிரியர் வெங்கடேசன் வந்து என்ஜினியர், பொறியியல். உடனே வேலை கிடைச்சது. உடனே வேலையை வந்து லஞ்சம் கொடுக்குறாரு. 1961 லஞ்சம் வந்து கொடுக்குறாங்க, செயற்கையில் லஞ்சம் கொடுக்குறாங்க. அப்பவே பதவி விலகல் கடிதம் கொடுத்துட்டு போயிட்டாரு. நினைச்சு கூட பார்க்க முடியாது. வெங்கடேசன் வந்து என்ன பண்ணாரு, அவர் என்ன பண்றாங்க, பணம் வாங்க சொல்லி வற்புறுத்துறாங்க. உடனே என்ன பண்றாரு, பதவி விலகல் கடிதம் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு இன்ஜினியர் வந்து எனக்கு அவருக்கு பல 1000 கோடி சம்பாரிச்சுருக்கலாம் இன்னைக்கு. அப்பவே 1961 வேலையை விட்டுட்டு வளைகுடான்னு போயிட்டாங்க. படிச்சது 1960 தான். அதிகபட்சம் 6 மாசம் 1 வருஷம் கூட வேலை செஞ்சிருக்க மாட்டாரு. லஞ்சத்தை வந்து கொடுக்குறானுங்க. இதுக்கு காரணம் யாரு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த பிரிட்டிஷ்காரன் பண்றா குருமம் இதுதான் காரணம். நீ பணத்தை கொடுத்து உன்னை ஏமாத்துறான். உற்பத்தியே தேவையில்லை, நீ உனக்கு பணம் கொடுக்குறான்ல. இவன் திருடிட்டு அவங்க திருடிட்டு வந்து இங்க உற்பத்திக்கு எதிரானவன் வெள்ளைக்காரன். அதான் விஷயமே. நம்ம வெள்ளைக்காரன். அதனால வந்து செய்யற தொழில் வேறு, நீதி வேறு. நாம வந்து பொருளீட்டுறது என்பது வேறு,
ரெண்டா பிரிக்கணும். அறிவை பெறுவதற்கு தான் நம்ம படிக்க வேணும், ஒழுக்கத்தை கத்துக்கிறதுக்கு தான் படிக்கணும். இவன் என்ன பண்ணா படிச்சா சம்பளம் வருங்கிற மானங்கட்ட வயலுங்க. என் பொண்ணுகிட்டே எதான் பேசுவேன், நீ சம்பளம் வாங்கிட்டு உட்காந்துருக்கிற, அவனுக்குலாம் மூளையை வேலை செய்யுதுன்னு சொல்லுவேன். நீ சம்பளம் வாங்கிட்டு உட்காந்துருக்கிற, உனக்குலாம் எது வேலை செய்யாது. அப்படி பாத்தீங்கன்னா எல்லா துறையுமே சம்பளம் தான் வாங்கிட்டு இருக்காங்க. மாசம் வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் வாங்கிட்டு தானே இருக்கும். அப்போ எல்லாமே தவறுதான். இது தவறுனா எல்லாமே தவறுதான். இதுக்கெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா அரசு துறை மட்டும் வந்து ரிட்டையர்மெண்ட் கிடையாது. இப்போ பென்ஷன்ன்ற அந்த ஸ்கீம் வந்து பிரைவேட்ல ஒர்க் பண்றவங்களுக்கும் பிஎஃப் ஒன்னு ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்துருச்சு இல்லையா? எல்லாம் தப்பு. ஒரு தப்பு பண்ணா கடைசி வரைக்கும் தப்பு. சரி, இந்த அண்ட பகுதியின் ரைட், அது மேலாட்டு பார்ப்போம். அப்ப அண்ட பகுதியின் உண்ட பிறக்கம். அப்ப நம்ம வந்து என்ன பண்ண, உற்பத்தி முறையே நின்று போச்சு. இப்ப யாரும் உற்பத்தியை பண்ண தேவையில்லைப்பா, பணத்தை திருடறதுக்கு தான் எல்லாம் உட்காந்துருக்கிறோம். இப்ப எல்லாரும் பணத்தை திருடுவதற்கு தான் உட்காந்துருக்கிறோம். பணத்தை எப்படியா திருடணும், அப்படித்தானே? அப்போ உற்பத்தியே தேவையில்லை, பேசவனுக்கு உற்பத்தி தேவையில்லை, அவங்களுக்கு உற்பத்தி தேவையில்லை. இப்போ என் பொண்ணு வந்து உற்பத்தி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. போனோம்னா சம்பளம் கொடுத்துருவோம், 50,000 60 மாசத்துக்கு 70,000 80,000 சம்பளம் கொடுத்து வாங்கி உட்காந்துட்டு கண்டபடி தின்னுட்டு இல்லை ஆடம்பரமா வாழ்ந்துட்டு போய் சாக வேண்டியது. உலகமே நடந்துட்டு இருக்கு. வெள்ளக்காரன் பண்ணா என் குடும்பத்தையும் கெடுத்து உலகத்தையும் கெடுத்துட்டு போயிட்டான். என் குடும்பத்து மேலே இதுக்கு எடுத்தது அவன் தான், நாசமா பண்ணிட்டு போயிட்டான். இப்ப எப்படி ஆரோக்கியம் ஒண்ணு வராது, சிந்திக்கணும். அதனாலதான் நான் சொல்றேன். சரி, இந்த அண்ட பகுதியில் உண்டை இந்த கேள்வி கேட்கும் திறனே இல்லாம ஆக்கியாச்சு இல்லையா அடுத்த ஜெனரேஷன்? கேள்வி கேட்கும் திறனே அடிச்சுட்டான். வள்ளுவர் சொல்லுவாரு, செல்வத்தில் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் உள்ளாம தலைங்கிறாரு. கேள்வி கேட்கும் செல்விதான் உலகத்துல சிறந்த செல்விங்கிறாரு. கேள்வி கேட்கறதே இல்லையா. திருவள்ளுவர் கேள்வின்னு ஒரு அதிகாரமே போடுறாரு, எடுத்து படிச்சு பாருங்க. கேள்வின்னு ஒரு அதிகாரம் இருக்கு. கேள்வி கேட்டு பெற்றுக்கொள். கேள்வி எனக்கு பணம் வந்துருது, கேள்வி கேட்க மாட்டேங்குது. ஒருத்தன் எவ்வளவு பெரிய கோட்டைகள் உள்ள பூந்தரலாம், பணத்தை வீசினேன்னு வச்சுக்கோங்க, கோட்டைகள் உள்ள பூந்தரலாம், போட்டு அத்தனை எடுத்து கொண்டு போட்டு வந்துடலாம். அத்தனை பேர்த்தையும் ஒரு 100 பேர் ஒருத்தவங்க தங்கி இருக்கானா, அது ஒருத்தன் காவல் காக்குறானா, அவன் நேரம் அவன்கிட்ட போக வேண்டியது. அவனுக்கு 1 லட்ச ரூபாய் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, நீ என்னவோ போய் கொள்ற அப்படின்பா, போய் கொண்டு போட்டு வெளியே வந்துடலாம். நடக்குதே இல்லையா? இதுதான் பணம் என்ன வேணாலும் பண்ணும். ஈட்டி எட்டிய வரைக்கும் பாயும், பணம் எது வரைக்கும் பாயும்? பாதாளம் வரைக்கும். அப்ப அந்த பணம்ங்கிறது தீய சக்திக்கு பயன்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். பணம் எதுக்கு பயன்படுது? சம்பளம் வாங்குற அத்தனையும் தீய சக்திக்கு தான். அரசாங்கம் வந்து சம்பளம் கொடுக்குற மாதிரி உற்பத்தியே பண்ண தேவையில்லை. நீ உட்காந்து இவன் என்ன பண்ற, ஆடம்பரத்துக்கு தான் செலவு பண்ணுவான். பணக்காரங்க என்ன சம்பளம் வாங்கிட்டு எதுக்கு செலவு பண்றாங்க? ஆடம்பரத்துக்கு தான் செலவு பண்றான். அதே உற்பத்தி பண்ணி பாருங்க. ஒரு விவசாயி அவ்வளவு சீக்கிரம் ஆடம்பரம் பண்ண மாட்டானுங்க. ஏன்னா அவன் உற்பத்தியில் இருக்கிறவன், அவன் போய் கோமண துணி போட்டு வேட்டி கட்டிட்டு தானே வெளியே வரான். வேறு சிந்தி காலையில பாடுபட்டுட்டு போறேன், என்னமோ பண்றேன், நாசமா போறேன். அவன் ஆடம்பரம் பண்ண மாட்டான். அவன் எங்க மாட்டிக்கிறான் தெரியுமா? கல்யாணத்துல ஆடம்பரம் பண்ணி மாட்டிக்குவான். அந்த முண்டை என்ன பண்ணும்னா, கடன் வாங்கி கல்யாணம் பண்ற ஒரே முண்டம் இந்த விவசாய முண்டம் தான். அறிவட்ட முண்டமே அது ஆணும் பெண்ணும் சேர்த்து வைக்கிறது வேலை முடிஞ்சு. வீட்டுலயே கல்யாணம் பண்ணி போக வேண்டியதானே. என்ன வெங்காயத்துக்கு 10 லட்ச ரூபா வாடகை எடுக்கிற அந்த அறிவு வேலை. இவ்வளோ உலகத்துக்கு நீதி சொல்ற விவசாயி எளிமையா வாழ்றத மாட்டிக்கிட்டான். அடுத்த சேர்றதை பார்த்து இவன் மாட்டிக்கிட்டான். இந்த பணக்கார முண்டங்கள் பண்றதை பார்த்துட்டு இந்த விவசாய முண்டங்களை சேர்ந்து என்ன பண்ணுது? அதனாலதான் என்னுடைய பொண்ணுக்கு 1 ரூபா செலவுல திருமணம் பண்ணேன். எத்தனை ரூபா செலவுல? 1 ரூபாய் செலவு. 1 ரூபா செலவுல என்ன பண்ணுன்னு? கல்யாணம் பண்ணீங்க. யாருக்கு? மகளுக்கு. வீடியோ எடுத்து அனுப்பிட்ட பாக்குறீங்களா? வீடியோ இருக்குது பாக்குறீங்களா? அனுப்புங்க. 1 ரூபாய்க்கு என்ன வாங்குனீங்க? எப்படி சார் ஒண்ணும் இல்லாத பண்ணீங்க? 1 ரூபாய்க்கு என்ன சார் வாங்குனீங்க? 1 ரூபாய்க்கு ஒரு ஜெராக்ஸ் எடுத்தேன். 1 ரூபாய்க்கு இந்த திருக்குறள் ஜெராக்ஸ் எழுதிட்டாரு, என் வெங்கடேசன் எழுதி இருக்காரு. அதுல அந்த பக்கத்தை ஜெராக்ஸ் எடுத்து அதை படிச்சு காமிச்சு திருமணம் முடியுதுன்னு முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். ஒரே நிமிஷம் திருமணம், ஒரே நிமிஷம் முடிச்சாச்சு. 1 ரூபா செலவுல இந்த ஜெராக்ஸ் அது பொண்ணு கையில கொடுத்தாச்சு, பிறகு பாப்பர் கையில் கொடுத்தாச்சு, படிங்கன்னு சொல்லிட்டேன். ஈன்ற பொழுதில் பெரிதுபக்கம் தன்மகனை சான்றோன் என கேட்டதாய். அதாவது என்ன சொல்ற, இது இல்லை ஈன்ற அது இல்லை. அதாவது பெருமவற்றில் யாமறிவதில்லை அறிவறிந்த மக்கள் பேரல்லவர தம்மினும் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்தில் மண்ணிற்கெல்லாம் இனிது. ஈன்ற பொழுதில் பெரிதுபக்கம் தன்மகனை சான்றோன் என கேட்டதாய். அது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, பிறக்கும் பொழுது அறிவுட குழந்தையாக, அந்த குழந்தை அறிவில் சிறந்த குழந்தையாக,
அந்த குழந்தை சான்றோன் என போலப்படுகின்ற குழந்தைக்காகத்தான் திருமணங்கள் செய்யப்பட வேண்டும். இதுதான் இயற்கை திருமணம். மற்ற அனைத்துமே இயற்கைக்கு எதிரானது. ஆகினால் இந்த கருத்தை புரிந்து கொண்டு நாங்கள் இந்த குழந்தை பெரியவனாகி அவன் முழு நிறைவு அடைகிற வரைக்கும் நாங்கள் இணைந்து வாழ்வோம், என்றும் பிரிய மாட்டோம் என்று திருவள்ளுவரை சாட்சியாக வைத்துக்கொண்டு நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்கிறோம் அப்படிங்கிறது சொல்லி முடிச்சாச்சு. அதுக்கு ₹1 செலவு. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டா, அவ்வளவுதான். மொத்தமா நான் கூப்பிட்டதே 2 பேர் தான், 3 பேர் தான் திருமணத்துக்கு கூப்பிட்டுருந்தேன். எத்தனை பேர்த்த திருமணத்துக்கு கூப்பிட்டுருந்தேன்? 3 பேரா? 3. அது 2 என்னுடைய மாணவர்கள், என்னுடைய நீர் மருத்துவம் செய்கின்ற மாணவர்கள். அது என்னுடைய முதல் மாணவர் இளங்கோவன், கோவிலுக்கு ஒரு மாணவர் குமணன். இவங்க வந்தாங்க, திருமணம் முடிஞ்சது. ரைட், போயாச்சு. திருமணத்தின் நேரமே மொத்தம் 5 நிமிஷம் தான். அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க யாரும் 4-5 பேர்த்த கூப்பிட்டுருந்தாங்க. என் பொண்ணு 4-5 பேர்த்த கூப்பிட்டுருந்தாங்க. அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு மிட்டாய் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆளுக்கு ஒரு மிட்டாய் கொடுத்துட்டு நம்புற மாதிரி இருக்கான்னு கேக்குறேன். ஏன்னா அது ஒண்ணுமே இல்லையே, திருமணம்ங்கிறது ஒண்ணுமே இல்லையே. 2 பேரும் சேர்ந்து குழந்தை பெற்றுக்கிறாங்க, அவ்வளவுதான். இந்த குழந்தை எப்படி பெறணும்? அறிவாளியா இருக்கணும். அதுக்காக நீங்க சேர்ந்து வாழணும். தடச்சம்புள்ள பெருசாகிற வரைக்கும் சேர்ந்து வாழணும். தடச்சம்புள்ள பெருசாகிறதுக்கு எத்தனை ஆண்டு ஆகும்? ஒரு 25 ஆண்டுகள். பொறுப்பு வர்றதுக்கு ஓரளவு பொறுப்பு வரணும். எந்த அளவு? ஓரளவுக்கு பொறுப்பு வரணும். எத்தனை ஆண்டு தேவை? குறைஞ்சபட்சம் பொறுப்பும் வரணும் இல்லையா? ஒழுக்கம், பொறுப்பு, நிர்வாகத்தன்மை. இப்ப எத்தனை வருஷம்? குறைஞ்சபட்சம் 25 தான் வச்சுக்குவோமே. 25-26 கல்யாணம் பண்ணல. அந்த 25 வரைக்காவது யார் சேர்ந்து வாழணும்? கணவன் மனைவி சேர்ந்து. அப்படி இருக்குதா? எல்லாமே எல்லாம் புட்டுட்டு போகுது. எல்லாமே திருமணம் பண்றது பூரா புட்டுட்டு போயிருது. இப்ப இந்த தத்துவத்தை நீங்க மீறக்கூடாது. நான் உதாரணமா இருந்து பண்ணேன். உதாரணமா இருந்து பண்ணிட்டீங்க. பண்ணி முடிச்சாச்சு. ஐயா சொல்றதுல என்ன புரியுதுன்னாயா, இந்த டைவர்ஸ் நடக்கிறதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி பண்ணா நடக்கவே நடக்காது. இவங்க 100 பவுன் போடுறான், 120 போடுறான், அப்புறம் 90 பவுன் போடுறான், அவன் குறைச்சி கொடுத்தாங்கிறான், இவன் டைவர்ஸ் பண்றான். இதெல்லாம் வரது இந்த வம்பு தான். நீங்க சொல்றது நல்லா புரியுது. ₹1 பண்றீங்கன்னா அவன் டைவர்ஸ் பண்ணுவானா? பண்ணவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு எந்த லாஸும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்ப என் பவனை கொடுன்னு கோர்ட்டில் நிக்குது ஒரு பொண்ணு. நான் 10 வருஷமா நிக்குது, கொடுக்க மாட்டேங்கிறான். டைவர்ஸ் பண்ணாலும் கொடுக்க மாட்டேங்கிறான் அந்த பவுனி. போய் பவுனை வாங்கிட்டு அப்போன்ட்டுலங்கிறான், அப்புறம் டைவர்ஸ். நீ கரெக்ட். இப்ப என்ன பண்றேன்னா, சின்ன பொண்ணுக்கு காமத்துப்பால் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். காமத்துப்பால் ஏன் முக்கியம்? ஏன் திருவள்ளுவர் காமத்துப்பால் எழுதினாரு? ஏன் சமஸ்கிருதத்துல காமத்துப்பால் எழுதினாங்க? 2 மொழியில தான் காமத்துப்பால். சந்திரா அவர்கள் இது பண்ணிக்க, மியூட் பண்ணுங்க, உங்க சத்தம் கேக்குது. சந்திரா, யாராவது கேள்வி கேட்கலாம். சரி, இந்த யாராவது கேள்வி கேட்கலாம். இப்ப நம்ம நேரடி விஷயத்துக்கு வரலாம். யாராவது உள்தூய்மை பண்றீங்க? அந்த அண்ட பகுதி பத்தி பேசிட்டீங்க. பிஜி சொல்லிட்டாரு, அண்டை விரிஞ்சிட்டு வருன்னு சொல்லிட்டாரு. சரியா? முதல் பாடத்தை நன்கு படிக்க விடுன்னு சொல்லியிருக்கேன். முதல் பாடம் யாருக்காவது புரிஞ்சிருக்கா? நேற்றே சொல்லியாச்சு. இனிமேல் முதல் பாடத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் முதல் பாடம் தான் அடிப்படை. ஏன்னா பரிணாமத்திலே மரணம் இல்லை. ஏன் மரணம் இல்லை? பரிணாமத்திலேயே மரணம் இல்லைன்னு சொல்றோம்னா, அந்த பெற்றோர்கள் இறந்து விடுவார்கள். 4ஆம் நிலை வரைக்கும் பெற்றோர்கள் இறந்து விடுவாங்க. 4ஆம் நிலை என்ன சொல்லுமா உங்களுக்கு? 4ஆம் நிலை என்னங்க? பரிணாமத்தில் 4ஆம் நிலை என்ன? அது எப்படி கேட்டீங்கன்னா, 4வது தேடுதான் வச்சுக்கலாம். தேலினுடைய விருத்தி எப்படி நடக்குது? தேல் எப்படி சாகுதுன்னு சொல்லுங்க. குஞ்சு பொறிச்சதான் செத்துரும். குஞ்சு பொறிச்சோடனே தன்னுடைய குட்டியை ஈன்ற பிறகு அந்த குட்டியை அந்த வயிற்ற பிளந்துட்டு வெளியே வரும்போது அந்த தாயின் தேல் இறந்துருது. அதனுடைய உடம்பு என்னவா? சரி, பெற்றோர்கள் தன்னை, இதுல என்ன புரிஞ்சுக்கணும்? இயற்கை என்ன பண்ணுதுன்னா, தன்னை அழித்து கொண்டுதான் தன் குழந்தையை காப்பாத்துது. 5வது நிலையில் 6வது நிலையில் தன்னை அழித்துக் கொள்ளாமலேயே என்ன பண்ணுது?
குழந்தைகளை காப்பாற்றுகிறது. 5ஆம் நிலை வந்துருச்சு. 5ஆம் நிலையில் தன்னை அழித்துக் கொள்வதில்லை, பெற்றோர்கள் தன்னை அழிச்சுக்கிறது இல்லை. 4ஆம் நிலை, 3ஆம் நிலை, 2ஆம் நிலை பெற்றோர்கள் இறந்து விடுவார்கள். இறந்துதான் குழந்தைக்கு. அதான் இவர் கண்ணீர் விட்டா வளர்த்தோம், பாரதியார் சொல்லுவாரு, கண்ணீர் விட்டா வளர்த்தோம், தண்ணீர் விட்டா வளர்த்தோம், கண்ணீரால் காத்தோம் அப்படின்னு பாரதி கூட சொல்லுவார் இல்லையா? அடப்பா, சாதாரண விஷயம் இல்லை. இந்த பூமியை நாங்கள் விடுதலை வாங்கறதுக்கு நாங்கள் வந்து தண்ணீர் விட்டு வளர்க்கலப்பா, இங்கே கண்ணீரவே விட்டு நான் இந்த பூமியை காப்பாற்றிருக்கிறோம். கருக திருவுலகமேன்னு ஒரு பாட்டு வரும், சரியா? அப்போ என்னன்னா, நாங்கள் இந்த உயிர் பயிரை காப்பாற்றுவதற்கு எங்களுக்கு கண்ணீரை வந்து இந்த தண்ணீர் மாதிரி செலவு பண்ணியிருக்கோம். இயற்கையே எங்களுக்கு கொஞ்சம் கருணை புரி அப்படின்னு சொல்லியிருக்கிற மாதிரி. அதுக்கெல்லாம் கேட்டேன்னா உயிரவே தியாகம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் தன்னை தியாகம் பண்ணித்தான் தன் குழந்தையை காப்பாச்சு. 5ஆம் நிலையில் 6ஆம் நிலையில் தன்னை அழித்துக் கொள்ளாமலே தன் செந்ததியை பெருக்க வல்லது. இப்ப இந்த நேர்கோட்டை நீட்டுங்க பார்க்கலாம். அதாவது 5, 6 நிலையில் தன்னை அழித்துக் கொள்ளாமலே தன் சந்ததியை காப்பாற்றுகின்ற வல்லமை உடையது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா அப்படின்னு தான் கேட்கிறேன். அப்படியே இயற்கையிலே என்ன இருக்குது, இயற்கையிலே என்ன இருக்குன்னு நான் சொல்றேன். 4ஆம் நிலையில் சாவு நிச்சயம், 5ஆம் நிலையில் சாவு நிச்சயம் தான். இந்த 6ஆம் நிலையில இருந்துதான் அந்த விடுதலையே கிடைக்குது நமக்கு. 5ஆம் நிலையில் 6ஆம் நிலையில் அந்த நிலை வருகின்ற பொழுது 7ஆம் நிலையில் என்ன வரணும் நமக்கு? விடுதலை கிடைக்கும். இந்த மரணமில்லா பெருவாழ்வு வள்ளுவர் சொன்னதைத்தான் வள்ளலார் சொல்றாரு. அப்ப இயற்கையிலேயே மரணம் இல்லாம இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? தின்னு 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 எனவெடுத்து போய் என்ன ஆகுறீங்க? அந்த மனம், அந்த காரம், அந்த மனம் தான் காரணம். நேற்று இந்த பிரியாணி தின்னேன்னு சொன்ன பாருங்க, அது மாதிரி தப்பு கிடையாது. அந்த மனம் எடுக்கிற முடிவு. நான் பிரியாணி தின்னேன், இறைச்சி தின்னேன் அப்படி சொல்றாரு இல்லையா? அதான் அந்த உண்மையை சொல்றாரு அவர். நேற்று 8 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்தது, பாத்தீங்களா? யாராவது வந்தீங்களா? 8 மணிக்கு நிகழ்ச்சி நடந்ததுல நேற்று இரவு. ஆமாங்கய்யா. அந்த பையன் உண்மையை சொல்றான் பாருங்க. சரி, ஆமா. இதுக்கப்புறமும் என்னால விட முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு அப்படியே நான் வந்து ஒரு 4 நாள் நான் இன்னைக்கு இந்த வீக்கெண்ட் இல்லையா, நான் மண்டே நான் இறைச்சி உண்பேன், அவர் இறைச்சி நான் விட மாட்டேன்னு சொல்றேன். மண்டே இருப்பேன், ஆனா நான் 2 நாள் பயிற்சி எடுக்கிறேன், நான் மண்டே நான்வெஜ் சாப்பிட்றேன் அப்படின்றாரு. அதுக்குதான் சொல்றேன், இதுக்கு வர இந்த பயிற்சிக்கு நீ வராதேன்னு நான் சொல்லிட்டேன். இதுக்கு நீ வராதே, வெளியே போன்னு சொல்லிட்டேன். என்னது ஐயா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. அதுல எங்க எந்த கோணலும் மாணலும் பெண்டாறதே கிடையாது. அதுதான் ஐயா, அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு தான் ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். ஆனா அதை எடுத்துக்கிற மனப்பக்குவம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல. பட் ஆனா அப்படி இருக்கிறது தான் கரெக்ட். இப்ப எனக்கு யோசிச்சு பார்க்கும்போது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்லிட்டது பிரச்சனை இல்லை பாருங்க. இதுல யாரா இருந்தாலும் உள்ள வரக்கூடாது. நான் இறைச்சி திங்கிறவனா இருந்தா இதுல உடனே வெளியே போயிருங்க. அது வரமாட்டாங்க. இப்ப நீங்கெல்லாம் அவங்க வந்து இப்ப இந்த பொழுதுபோக்க வரவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. இது எடுத்து செய்யறவங்க யாரும் இப்ப நீங்களே எடுத்து செய்யறீங்க, நீங்க தான் வருவீங்க. மற்றவங்கள பொழுதுபோக்கு போக வேண்டியது. அவங்களுக்கு நமக்கு என்ன தொடர்பு இருக்குது? அந்த பையன் கேட்டானா அவன் செயல்பாட்டுக்கு வரும்போது கட்ரா பணத்தை முதல்ல கட்ரா ஃபீஸ்ன்னு சொல்லிடுவேன். என்னது முதல்ல கட்ரா ஒன்று சம்பளத்தை அதை ரெடியா உட்காந்துருக்கிறேன். யாரு சிக்கிறாங்களோ அவங்களுக்கு 1 மாசம் சம்பளத்தை போட்டுருவேன். ரெடியா இருங்க. ஒன்னா ஓசியில கத்திட்டு போறது நல்லது. நேரடி என்னங்கிட்ட கேட்டீங்கன்னா முதல்ல என்ன கேட்பேன்? கேள்வி கேட்கும் திறன் போட்டு ஒரே அடி அடிப்பேன். இன்னும் அடுத்த ரெடியா உட்காந்துருக்கிறேன். இப்ப வந்து 1 மாசம் சம்பளம் கேட்பேன். அடுத்த மாசம் எல்லாம் நீ போய் திருவிழாச்சந்தர் கேளும்பேன், அல்லது தயாநிதியை போய் கேளும்பேன், அல்லது கேசவனை போய் கேளும்பேன். அவங்க அடிப்படையே ஒரு 2000 3000 கட்டிக்கிட்டு அங்க கூட துரத்தி விட்டுருவோம். நீங்க சிக்கிக்குதுங்க. அப்புறம் அந்த கத்தரை நான் மாட்டேன். நீங்க உங்களுக்கு அங்க உங்க போன் நம்பர் கொடுத்து அங்க கேட்டான். நாங்க வந்து காஃபி குடிச்ச கோலைங்கயா, நீங்க தான் காஃபி, நாங்க காஃபி குடிச்ச கோலைங்க. எனக்கு இவன் வந்து இந்த 100 ரூபாய் கொடுத்துக்கிட்டு ஒரு புத்தகத்தை போய் எனக்கு கேள்வி கேட்டானே, உடனே யாரா இழிச்சு வேன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆளுகள் உட்காந்து எதுக்கால உட்காந்துருக்கீங்களா அங்க திருப்பி விட்டுருவேன். நான் கேசவனை போய் பாரு, திருடாச்சந்தர் போய் பாரு, அப்புறம் போய் கீதாவை பாரு, மாதாவை பாருன்னு சொல்லி திருப்பி விட்டுருவா. நீங்க மண்டையை பிடிச்சி தொங்குன்னு தொங்கிட்டு இருக்கானு. பணமும் தரமாட்டேன், அறுப்பான். நானாரு இப்படி எல்லாம் இருக்கணும். அப்பதான் நான் தெளிவாக முடியும். அவங்க இவங்க கொடுக்கறதுக்குள்ள எனக்கே இன்னும் பிராக்டிகல் நாலேஜ் ஒன்னும் வரல. ஏதோ தியரியை வச்சுட்டுதான் ஓட்டிட்டு இருக்கேன், காலம் ஓடிட்டு இருக்கு. வாழ்ந்தாதானே. நான் இப்ப 2 வாய்ப்பு எனக்கு எப்படின்னா, அப்படியாவது நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. அப்புறம் அவங்க சொல்லி தர்றீங்க இல்லையா, அப்பவாது தமிழ, அப்பவாது இந்த புத்தகத்தை படிப்பீங்க இல்லையா.
அது உண்மைதாங்கய்யா. இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா அந்த மைண்ட் தயாராயிடும். அது எனக்கு டபுள் பர்பஸ். எனக்கு என்னன்னா 2 வேலை. ஏன்னா நான் அவங்ககிட்ட இருந்து நான் தப்பிச்சுட்டேன், நீங்க புத்திசாலி ஆக்கிறதுக்கு ஒரு வேலையை கொடுக்குறேன். ஒரே கல்ல 2 மாங்க. நானும் விடுதலை. ஏன்னா எனக்கு பணம் தான் நீங்கப்பா. யாரோ எனக்கு பீச்சு கொடுத்து 50,000 எனக்கு 5 மாசத்துக்கு போகுது. இன்னைக்கு யாருமே பணம் தர தேவையில்லை. அது போற சுந்தர் ஒருத்தர் பணக்காரர், அவர் ஒரு 20,000 போட்டிருக்காரு. போதுமே எனக்கு என்ன. அடுத்தது எங்க இவரு இருக்காரு, திருமாறன் இருக்காரு, அவர் எங்கே காணும். அவரு நினைச்சாரு 10,000 போட்டுருவாரு. யாரு நினைக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அவங்க கொடுத்தானே போதும். சும்மா எங்க அவங்க கொடுத்த பணத்தை வச்சுட்டு வீடியோ போட்டு போக வேண்டியதானே. இப்ப இவரு இன்னும் 3 வருஷத்துக்கு புது லேப்டாப் வாங்க தேவையில்லை. என்ன அவர் வாங்கி கொடுத்துட்டாரு. யாரு? பிஜி வாங்கி கொடுத்தாரு. இது தாராளமா இந்த 3 மாசம் சாம்சங் எப்படி இருந்தாலும் 3 மாசத்துக்கு 3 வருஷத்துக்கு மூடு. இந்த 3 வருஷத்துக்கு எத்தனை பேர் யார் வாங்கி கொடுப்போன்னு தெரியாது. ஏன்னா இப்ப வெளிநாட்டெல்லாம் போக ஆரம்பிச்சுட்டேன்னா அது பாட்டு நீ வந்துட்டே இருக்கு. பணம் எப்படிப்பட்டது செலவு பண்றதுக்கு இப்ப இவங்கெல்லாம் கொடுக்க எனக்கு 5 பேர் பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 95 பேர் 950 பேருக்கு இலவசம் தான். ஏன்னா அவங்களுக்கு நான் எதுக்கு தீவிரமா அவங்ககிட்ட பேச போறது இல்லை. உங்ககிட்ட தான் தீவிரமா பேச வேண்டியது. அவங்க தீவிரமா பேச மாட்டேன். யாரு பிஜி 100 ராத்திரி 12 மணிக்கு கேட்டான்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறேன். எனக்கு நேற்று நான் நேற்று நான் படுக்கிறப்ப 1:15. சரிங்கய்யா, நீங்க அந்த 1:15 முடிச்சுட்டு கிளாஸ், அதுக்கப்புறம் தான் நீங்க மெசேஜ் போட்டீங்க, அதுக்கப்புறம் தான் நீங்க படுத்தீங்க. அதான் யோசிச்சு, ஐயா இத்தனை மணிக்கு படுக்கிறாருன்னா அப்புறம் எத்தனை மணிக்கு ஏஞ்சுப்பாரு, அப்புறம் எவ்வளவு அவர் தூங்குறாரு, அதெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க அப்புறம் மணிக்கு நீங்க மெசேஜ் போட்டுட்டு தான் நீங்க படுத்தீங்க. அதே எனக்கு தெரியும். 1:15 மெசேஜ் போட்டுட்டு 3:50 லேட் ஆயிடுச்சு. தூக்கம் அப்படியே கட்டுமையா இருக்குது. அப்புறம் 4:45 அப்படியே தலை சுத்துது அப்படியே. ஏன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரம் தூங்கணும்ல. மறுபடியும் அப்படியே கண்ணை இருட்டுது. அப்புறம் என்ன டீ வேற போட்டேன். டீ குடிச்சு அது ஒரு மாதிரி ஆகுது. ராத்திரி டீ போட்டேன். டீ 1:15 டீ போட்டு குடிக்கிறேன். 1:15 ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு கண்ணு அப்படியே சொருகுது, முடியலனால வலி புட்டிக்குது. அப்ப மறுபடியும் படுத்தேன். படுத்தோடனே அது மணி அடிக்குது, எந்திரிக்க முடியல. மணி அடிக்குது, எந்திரிக்க முடியல. ஏன்னா 3 மணி நேரம் தான் டைமே எனக்கு. 3 கரெக்டா 4:15 எப்படி வச்சிருவேன். அது அடிச்சுட்டே இருக்குது. எந்திரிக்கிறேன். கண்ணு கீழே தள்ளுது, உடம்பு எந்திரிக்கிறது முயற்சி பண்ணுது. அப்புறம் 4:45 எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு டப்பன்னு போய் தலையில தண்ணி போட்டு இப்படி கிழிவி கரெக்டா அப்படியே 4:45 வந்தாச்சு. 4:40 இவர் வந்துட்டாரு. அப்பவும் தேடி இருப்பீங்க. 4:30 என்ன வந்திருக்கோன்னு. 15 நிமிஷம் லேட். அதுல நேற்று என்ன பண்ண, ரயில்ல வரவே மெசேஜ் போட்டேன். 4:30 தாமதமாகணும். ரயில் கணக்கு போட்டே வரேன். கரெக்டா வீட்டுக்கிட்ட வருது ரயில். ரயிலுக்கு 6 கிலோமீட்டர். பஸ்ஸுக்கு என்ன கணக்கு, அப்படி கணக்கு போட்டு பார்த்து 5 நிமிஷத்துல போயிருவா, வீட்டுக்குள்ள போயிருவா. கரெக்டா ஓடுற குட்டு விட்டே என்னப்பா மெல்ல போடே, 4:30 மணிக்கு வகுப்பா அப்படின்னு. எங்க ரயில்ல கிளம்பி அது நேற்று 3:45. நேற்று 3:45 எந்திரிச்சு அங்க வகுப்பெல்லாம் முடிச்சுட்டு பாண்டி சீட் சுத்திட்டு அது வண்டி ரைடை பிடிச்சி ஏறி வந்து இங்க கரெக்டா 3:35 வந்தாச்சு. 4 அப்படி வந்தாச்சு. வீட்டுக்குள்ள வர்றப்போ 4:20. உடனே சட்டையை கூட கழட்டல, அப்படியே லேப்டாப் திறந்து விட்டு வகுப்பு ஆரம்பம். கரெக்டா தயாரித்து வந்துட்டாரு. இப்பதான் ரயில் கூட என்ன விட்டு தாண்டி போகல, அதுக்குள்ள நம்ம வகுப்பு எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா செய்யறது ஒழுங்கா செஞ்சுட்டு போயிடறேன்னு இல்லையா, அதுக்குதான் முயற்சி. இப்ப அந்த தூக்கத்திலேயே போட்டுட்டு இருக்கிறேன் நான். இப்ப எனக்கு இந்த தூக்கமே இன்னும் இந்த போதையில தான் உட்காந்துருக்கிறேன். உண்மையாலே இப்ப போதையில தான் உட்காந்துருக்கிறேன். போதையிலேயே ஓடிட்டு இருக்குது இப்போ. என்ன பண்றது? என்ன நம்ம கிளாஸ் எடுக்கிறவங்க நீங்களே எப்படின்னா இப்ப கிளாஸ் அட்டெண்ட் பண்றோம், நாங்க எந்த நிலையில இருக்கணும் யோசிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு என்ன பண்றது? என்ன பண்றது? யாரோ ஒருத்தர் பண்ணு. அப்போ அந்த 5 நாள் பாருங்க, 5 நாள் பணிச்சு எழுதுனப்போ வகுப்பு முடிக்கிற அங்க உள்ள கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. வகுப்பு முடிக்கிற கரெக்டா 4:30 தான் வகுப்பு முடிக்கிறாங்க. நான் வெளியே வர்றதுக்குள்ள 4:50 ஆயிருது. அப்படியும் போட்டேன். அப்போ கடல் உட்காந்தே பேசினேன். கடற்கரை உட்காந்துட்டு லேப்டாப் ஓபன் பண்ணிட்டு அப்பவும் பேசுறேன். அப்போ 2 வகுப்பு போயிடுது. அப்ப அப்படி சரி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இரவு அதுக்குதான் என்ன பண்ண 8 மணிக்கு போட்டேன். அங்க போய் இன்னைக்கு 8 மணிக்கு இருக்குது. இன்னைக்கு இரவு 8 மணிக்கு இருக்குது. ஒருத்தர் அமெரிக்கால இருந்து வரேன்னு இருக்காரு. இந்த இரவு 8 மணி தகவல் கொடுக்கணும் போடுறேன். இப்ப இரவு 8 மணிக்கு இருக்கு, வரவும் வரலாம். இப்ப 2 செஷன். இப்ப இந்தியாவுக்கு 2 பண்ணலாமான்னு முடிவு பண்ணிருக்கேன். இப்ப எப்படி காலையில 6ங்கிறது 50 நிமிஷம் 55 நிமிஷம் வச்சுக்கலாம். அது அடுத்த வகுப்பு போயாகணும். 8:45 ஒரு வகுப்பு இருக்குது இரவுக்கு. அது ஆஸ்திரேலியா. அது போகுது, எங்கேயோ போகுது. அதுல இன்னும் ஆஸ்திரேலியா குரூப்பை சேர்த்தணும். ஏன்னா 8 மணிக்கு இந்திய நேரம் 8 மணி, ஆஸ்திரேலியா நேரம் அமெரிக்க நேரம். அது ராத்திரியே 9:30 மணிக்கு போகுதுங்க. அதெல்லாம் ஒருத்தர் 9:30 மணிக்கு வரேன்ட்டு இருக்காரு. அவர் பேரு ரவி பெருமாள். அவர் இன்னைக்கு 8 மணிக்கு போடுங்க,
இரவு 8 மணிக்கு நாம போட்டோம்னா அவனுக்கு காலையில நாம இப்ப இரவு 8 மணிக்கு போட்டோம், அவங்களுக்கு காலையில பார்த்தா 9:30 மணிக்கு. அது ஏதோ டைம் செட் ஆகுது அவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமையா இருக்குன்னு நினைக்கிறேன். அனைமா இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமையா? அவங்களுக்கு வரலாம். ஞாயிற்றுக்கிழமை அவங்க வந்துடுறாங்க எப்படியோ. ஞாயிற்றுக்கிழமை எப்படியோ வந்துடுறாங்க. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சனியிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம முன்னாடி போறோம், அவங்க பின்னாடி போறோம். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்ம இரவு இப்ப இரவு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு இரவு ஞாயிற்றுக்கிழமை போட்டோம்னா அவனுக்கு அவங்களுக்கு காலையில ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீங்கிறாங்க, எப்ப வேணாலும் கூப்பிடுங்கிறாங்க. நமக்கு ராத்திரி என்ன அவங்களுக்கு பகல். இப்ப ஞாயிறு இரவு 8 மணி இருந்தாங்கன்னா அவங்க ஞாயிறு காலையில அவங்களுக்கு வந்து 7:30 மணி. அதனால வரேன்னு இருக்கிறாங்க. பார்ப்போம். சரியா? சரிங்க ஐயா. அந்த 1ஆம் பகுதியில நாம இயற்கையாகவே மரணம் இல்லைங்கிறது எதிர இருக்குதுங்க, மரபணுகள் இருக்குது. இயற்கையாகவே மரணம் இல்லை என்றது மரபணுவில் இருக்கு. இத 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 வந்து கெடுப்பது இங்க இருக்கிற இப்ப சம்பள கல்வி முறை கெடுக்குது. வெள்ளைக்காரன சம்பள கல்வி முறை கெடுக்கறதுனாலதான் நம்ம இதை பேச வேண்டிய. இப்ப பாருங்க, வள்ளுவர் சொல்றாரு, சீக்கிரமா சொல்லிக் கொடுன்னு ஒரு இடத்துல சொல்றாரு. சீக்கிரமா சொல்லிக் கொடு, சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னு வள்ளுவர் இடத்துல சொல்லுவாரு. சீக்கிரமா அவங்களுக்கு நோய் குணமாகட்டும், சீக்கிரமா பிரச்சனை தீரட்டும், சீக்கிரமா புதியனை கண்டுபிடிச்சுன்னு சீக்கிரமாக புதியனை கண்டுபிடித்து கொடுங்கிறாரு. அதுக்கு ஒரு குறளே எழுதியிருக்காரு. அப்ப யாருக்கு வேலைன்னா கண்டுபிடிக்கிறவனுக்கு தான் வேலை அதிகமாயிட்டே போகுது. இவங்களாம் பயன்பாட்டாளர்கள். யாரு? சாதாரண மக்கள பயன்பாட்டாளர்கள். கண்டுபிடிக்கிறோம், வேகமா கண்டுபிடிச்சுக்கணும், ஸ்பீடு ரெக்கவரிங்கிறான். ஃபாஸ்டா சொல்லி அது ஃபாஸ்ட். இப்ப எங்க ஃபாஸ்ட்னு போற முடியாது. அந்த ஃபாஸ்ட் தான் அவர் சொல்றாரு திருவள்ளுவர். ஒரு குறள்ல சொல்றாரு, வேணா அந்த குறளை கண்டுபிடிச்சு விடுவாங்கலாம். நாளைக்கு வரப்ப அந்த மணி என்னாச்சு பாருங்க, 6:42. இன்னும் அது பேசலாம், ஒன்றும் தப்பு. இன்னும் ஒரு கரெக்டா 15 நிமிஷம் பேசலாம். சரி, இப்ப சொந்த கேள்வி. இப்ப 2-3 வேலை கொடுத்தாச்சு. அண்ட பகுதியை படிக்க சொன்னா அதுல வந்து சொல்லி விரிஞ்சிட்டே போகுதுங்கிறீங்க. விரிஞ்சு இப்ப சில்லுன்னு ஆயிப்போச்சு, குளிர்ச்சி ஆயிப்போச்சு. நேற்று ஒரு ஆர்டிகல் போட்டிருந்தேன் பாத்தீங்களா? சயின்ஸ் 1001 கொஸ்டின் ஆன்சர் கட்டாயம் படிங்க. 13ஆம் பக்கத்துல அந்த பூமியை, அதாவது விண்வெளி வந்து வாழ தகுதியற்றது. ஏன்னா அது குளிர்ச்சி வந்துட்டு எல்லாம் முடிச்சிருவாங்க. ஆனா நல்ல வேலையாக நம்ம உடம்புலயே வந்து வெப்பத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப நாம என்ன பண்ணோம்னா, விண்வெளியில வந்து 35 டிகிரி நம்ம உருவாக்க முடியும். நாம போய் உருவாக்கலாம். விண்வெளியில இருந்து -275 வந்தாச்சு. அந்த 275 என்ன தப்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, எலக்ட்ரான் தப்பிச்சுக்குது பாருங்க. எலக்ட்ரான் ஆட முடியாது. எலக்ட்ரானை சாவடிக்கிறது கடும் குளிர்ச்சி தான். எலக்ட்ரானவே நிறுத்திடும், அதாவது மொத்த பிரபஞ்சத்தையும் நிறுத்திடும் குளிர்ச்சி. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதுல -275 டிகிரி இருக்கும். இப்ப கனடாவில் வந்து இப்ப நான் நேற்று கனடாவில் பேசும்பொழுது சொல்றாங்க, எங்க -20 இருக்குதுங்க. ஆனா பனி பாத்தீங்கன்னா 10 அடி, அதாவது தலை மேல, வீட்டுக்கு முன்னாடி தலைக்கு மேல பனி கொட்டி கிடக்குது. கதவை திறக்கணும்னாவே கதவை திறந்து வெளியே வந்து அது ஒழுங்கு பண்றதுக்கு 1 மணி நேரம் ஆகுங்கிறாங்க. என்னது? கதவை திறந்து வெளியே போறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகு? அதாவது அந்த இயல்பு வாழ்க்கையே பாதிக்கப்பட்டிருக்கு. அதான் சொல்றேன். நாம கதவை திறந்து ஒரு வட்டி எடுக்க பைக்ல போயிடுறோம். அவங்க கதவை திறந்தாவே 10 அடி உயரத்துக்கு என்ன கூட்டி கிடக்குது? பனி. அந்த பனி எடுத்து போறதுக்கு எத்தனை மணி நேரம் செலவாகும்? குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் செலவாகும். எந்த அரசாங்கம் வராது. எந்த அரசாங்கம் வராது. இதுல சாத்தியமான்னு கேக்குறேன். இதுல சாத்தியமா? முடியாது. அவன் பண்ணிக்குவான். அந்த அரசாங்க உத்தரவே அப்படித்தான். அவன் வீட்டுக்கு முன்னாடி குப்பையை அவன் தான் சரியா சொல்லிட்டான். வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற குப்பையை வந்து நீ தான் ஒதுக்கிக்கணும். என்னது? பதிலே காணும். இவ்வளவு கொடுமையான இருக்கப்ப நான் சொன்னேன், எங்கேயாவது படி இல்லாத பகுதிக்கு போயிருங்க, வேற நாட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் கத்துட்டு போங்கம்மா, கத்துட்டு போனீங்க. வருஷம் பூரா அப்படி இருக்குமாயா? அதான் வருஷத்துக்கு 3 மாசம் அதாவது 12 மாசத்துல செய்ய வேண்டிய வேலையை 3 மாசத்துல மொத்தமா வாங்கிடுது. 12 மாசம் அப்படி இருக்கும். கொடூரமா இருக்கு. எப்படி இருக்கும்? கொடூரமா இருக்கு. 3 மாசத்துல ஓடிடுவான். அந்த வாழ்க்கையை வெறுத்து போகுதுங்க ஐயா. அப்படிதான் போயிட்டு இருக்குது வாழ்க்கை. ஆனந்த் அவர்கள் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஐயா. ஆனந்த் அவர்கள் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வருதா? ஏன் அப்படி பண்ற? அது நான் பண்ண முடியுமா, அவங்க பண்ணணுமா? அவங்க தான் பண்றாங்க.
அது அவங்க ஸ்டார்ட் பாருங்க பண்ணிடுங்க, ஸ்டார்ட் சரியா பண்ணுங்க. பண்ணியிருப்பாங்க. யாருக்காவது அனுப்புற தெரியாம பரவாயில்ல 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 பரவாயில்ல. சரி, இப்ப அண்ட பகுதியின் உண்டை பிரக்கம் அப்படின்னு வருது இல்லையா, அந்த அண்டை விரிஞ்சிட்டு போகுது. அதுக்கு தான் பதில எழுதிட்டான் பாருங்க. என்ன சொல்றான்னா, இந்த கொடுமையான இந்த புத்தகம் இருக்குது, இது இந்த புத்தகத்தை உங்களுக்கு எல்லாத்தையும் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, நகல் எடுத்து அனுப்பிச்சிருக்கேன். இதுக்கு பிரச்சனை தீர்வுன்னு கண்டுபிடிச்சாச்சு, வெங்கடேசன் கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. அதை நான் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து என் பொண்ணை செய்ய வைக்க போறேன். எனக்கு என் பொண்ணுக்கு வந்து 3-4 பொறுப்பு இருக்குது, கடுமையான பொறுப்பு இருக்குது. ஒண்ணு, உணவில்லாமல் வாழும் கலை வந்து விஞ்ஞான ரீதியா எப்படி நிரூபிக்கிறது, அண்டத்தில் இருக்கிற சக்தி உடம்பு எப்படி வாழுது, அதுபோக விண்வெளியில் வீடு கட்டி வாழ்றதுக்கு, விண்வெளியில் வீடு கட்டி 35 டிகிரி டெவலப் பண்றதுக்கு ஹைட்ரஜனை வந்து செலவில்லாம எப்படி மின்சாரத்து, அதே 10 பைசா செலவில்லாம மின்சாரத்தை பிரிக்க முடியும். என்ன செலவில்லாம உண்டாக்க 10 பைசா செலவில்ல மின்சாரத்தை உருவாக்க முடியும். 10 பைசா செலவில்லாம மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியும். நம்ப முடியுதா உங்களால? இதுல 10ஆம் வரை இது 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுங்க. எத்தனை பேர் 10ஆம் வரைக்கும் பாஸ் பண்ணியிருக்கேங்க சார்? 10ஆம் வரை வரைக்கும் நான் படிச்சிருக்கேன். நான் 10th முடிச்சுட்டேன்னு சொல்றவங்க யாரு? டென்த் முடிச்சவங்க யாருங்க இதுல? எல்லாரும் தாங்க ஏன் முடிச்சிருக்கோம். அவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கட்டா? அவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கட்டா? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. 10 ரூபா செலவுல ஒரு ஆராய்ச்சி சொல்றேன். 10 ரூபா செலவுல ஒரு ஆராய்ச்சி, 10 ரூபா செலவுல ஆராய்ச்சி செய்யறீங்களா? சொல்லுங்க ஐயா. ஒரு சின்ன பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துங்க. சின்ன பிளாஸ்டிக் பாட்டில் என்னது, சும்மா ஒரு 10 மில்லி இருக்க மாதிரி ஒரு சின்ன பிளாஸ்டிக், ஏதோ ஒரு பிளாஸ்டிக் பாட்டில், ஒரு பிளாஸ்டிக் மூடி அல்லது ஒரு பிளாஸ்டிக் பாட்டில். அதுல வந்து என்ன பண்ணீங்கன்னா, ஒரு கம்பி செம்பு கம்பி வச்சுக்கோங்க, ஒரு கம்பி வந்து அலுமினி கம்பி வச்சுக்கோங்க. அது வந்து செம்பு கம்பியை வந்து பிளஸ், அலுமினி கம்பி வந்து மைனஸ். சரியா? ஓகே. ஒரு பிளாஸ்டிக் பாட்டில், அந்த பிளாஸ்டிக் தண்ணி ஊற்றிக்க. எந்த தண்ணியும் நீ குடிக்கிற தண்ணி ஊற்றுங்க, அவ்வளோதான். வீட்டில் டிஸ்டில் வாட்டர் இருக்கு இல்லையா, ஆர்வ வாட்டர் இருக்கும் இல்லையா, அது ஊற்றினாலும் சரியே, பானை தண்ணி ஊற்றினாலும் சரியே, கிணறு தண்ணி ஊற்றினாலும் சரி, ஏதோ ஒரு தண்ணி ஊற்றுங்க. ஊற்றிட்டு பிளாஸ்டிக் பாட்டில் தான் ஊற்றணும். இரும்பு பிளாஸ்டிக் பாட்டில்னா அது வந்து என்ன அர்த்தம், அது என்ன சொல்லுவாங்க, நான் கண்டக்டிங் மெட்டீரியல், டை எலக்ட்ரிசிட்டி மெட்டீரியல்னா மின்சாரத்தை கடத்தாததுன்னு அர்த்தம். மின்சாரத்தை கடத்தாதது அப்படின்பா. சரி, அந்த தண்ணியிலிருந்து நம்ம மின்சாரம் எடுக்க முடியுங்கிறேன். அதாவது தண்ணியிலிருந்து எந்த வகையான இன்புட்டும் கொடுக்காமல் மின்சாரம் எடுக்க முடியும். உங்களால நம்ப முடியுதா? 10ஆம் வகுப்பு படிச்சது யாரு? எல்லாரும் 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கீங்க. அதாவது தண்ணியிலிருந்து அந்த அது ஒரு ml தண்ணீர் வச்சுக்கலாம், 10 ml தண்ணீர் வச்சுக்கலாம். சரி, அது எவ்வளவு இருக்கட்டும், நமக்கு தேவை 1 ml தண்ணி தேவை. 1 ml தண்ணி நீங்க செய்ய முடியாதனால தானே ஒரு 10 ml ஊற்றி சொல்லிட்டு ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் ஊற்றி சொல்லிட்டேன். சரியா? இப்ப அது என்ன பண்றீங்கன்னா, அதுல இருந்து மின்சாரம் எடுக்க முடியும் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? பதிலே இல்ல. புரியுதுங்கய்யா. சொல்லுங்க, புரிஞ்சா சொல்லுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. என்ன சொல்லியிருக்கேன், ஒரு பிளாஸ்டிக் பாட்டில், அதுல கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திக்குங்க. ஒரு செம்பு கம்பி வைக்க சொல்றேன், ஒரு அலுமினி கம்பி வச்சு, அந்த செம்பு கம்பி வந்து மேலே எனாமல் எடுத்துருக்கணும். அந்த அலுமினி கம்பி எனாமல் இருக்கக்கூடாது, பலன்னு இருக்கணும். வச்சுக்கிட்டு அது ஒட்டி விட்டுருங்க. அது ஒன்று வந்து ப்ளஸ், ஒன்று வந்து மைனஸ், அவ்வளவுதான். மல்டிமீட்டர் உங்களுக்கு வீட்டில் இருக்கும், டிசியில் போட்டுட்டு மல்டிமீட்டர் சுற்றி வச்சு பாருங்க. 0.9 வோல்ட் காட்டும். 0.9 வோல்ட்டுமே 5 மில்லி ஆம்பும் காட்டும். உலகத்துல யாரும் செய்யாத வேலை இது, யாரும் கண்டுபிடிக்காத வேலை இது, கண்டுபிடிச்சாச்சு. அது எப்படி வரும்? இது வரைக்கும் அந்த வள்ளலார் வந்து அந்த தண்ணியில விளக்கு ஏத்துனது அந்த அதெல்லாமே அப்ப சயின்ஸ் தான் இல்லையா? ஆமா, அதைத்தான் நான் செஞ்சு காட்டுறேங்கிறேன். நான் அந்த எலக்ட்ரிசிட்டி வந்துடும் பாருங்க, பார்த்துட்டு எனக்கு நாளைக்கு தகவல் சொல்லுங்க. 0.9 வோல்ட் வரும். அதே வெள்ளி கம்பி வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுட்டே இருக்கும். 0.9 வோல்ட்டுமே மில்லி ஆம்ப் பார்த்தீங்கன்னா 6 மில்லி ஆம்ப் 7 மில்லி ஆம்ப் காட்டும். அது எத்தனுடைய தன்மைன்னு கேட்டிங்கன்னா 1 ml காட்டும்,
மைக்ரோ எம்எலுக்கும் காட்டும், நானோ எம்எலுக்கும் காட்டும், பிக்கோ எம்எலுக்கும் காட்டும். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு துகள் ஒரு டிராப்ல பாத்தீங்கன்னா பல லட்சம் கோடி ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்குது. இதான் ஏற்கனவே செஞ்சு பார்த்துட்டாரு அவரு. நீங்க எல்லாரும் பாத்துருங்க. ஒருத்தர் உட்காந்துருக்கு பாருங்க, கை நீட்டுறாரு பாருங்க. அவர் எல்இடி லைட் எரிச்சே பார்த்துட்டாரு. உண்மையா பொய்யான்னு செக் பண்ணி பார்த்துட்டாரு சார். அவர் சயின்ஸ் அகாடமி. ஐயா சொன்னதை நான் செக் பண்ணி பார்த்தேன். பார்த்தாலும் அவர் சொன்ன மாதிரி அது எரியுது. கிட்டத்தட்ட நாள் முழுக்க எரியுது. 2 days அதை கண்டினியூஸா எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அது ஸ்டாப் ஆகவே மாட்டேங்குது. ஸ்டாப் ஆகவே ஆகாது. ஆமா, அந்த எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகிட்டே தான் இருக்கு. லைட் எரிஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. நான் அதை செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு திருப்தி ஆச்சு. ஐயா சொன்னதை உடனே நான் வாங்கி செஞ்சு பார்த்தேன். அலுமினிய கம்பியும் செம்பு கம்பியும் தான் போட்டேன் நான். ஐயா இப்ப வந்து ஒரு அகல் விளக்கு மாதிரி இருக்குது. அதுல தண்ணி உள்ள என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியல. பிளாஸ்டிக்ல அகல் விளக்கு தான். தண்ணி ஒரு 2 சொட்டு ஊத்துனா தண்ணி எரிஞ்சிட்டே இருக்கும். இது அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இதே டெக்னிக் தான். அவங்க செராமிக் வச்சிருக்கிறாங்க. செராமிக்கு போனோம்னா கோடி, அதுக்கு நான் அடுத்தது செராமிக்கு போகணும். அதை நான் கண்டுபிடிச்சேன். ஏடா இப்படி பண்றாங்களே, கம்பி வைத்து கொண்டு நம்ம வோல்ட் அதிகப்படுத்த முடியும், ஆம்பியர் அதிகப்படுத்த முடியாது. ஆம்பியர் அதிகப்படுத்தணும்னா அந்த கம்பியவே சுட்டு என்ன, அந்த கம்பி இருக்கு இல்லையா, அந்த கம்பி சுட்டு என்னவா மாற்றணும், செந்தூரம் ஆக்சைடு மெட்டல் ஆக்சைடா மாற்றணும். மெட்டல் ஆக்சைடை மாத்திட்டோம்னா ஆம்பியர் ஆகுதுன்னா, ஆம்பியர் முக்கியம், ஆம்பியர்ல வேலை செய்யாது. சரியா? இது மினிமைஸ்டு ஆம்பியர் வந்துருது, மினிமைஸ்டு வோல்ட் வந்துருக்குது. நமக்கு வோல்ட்டும் டெவலப் ஆகணும், ஆம்பியரும் டெவலப் ஆகணும். புரியுதுங்களா? அப்போ வோல்ட்டும் நமக்கு வேணும், ஆம்பியர் வேணும். பேட்டரியில் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் இருக்குது, ஆம்பியர் அதிகமாக இருக்கும். பேட்டரியில் பார்த்தீங்கன்னா ஆம்பியர் தான் அதிகமாக இருக்கும். கூட்டுக்க நமக்கு தேவை வாட்ஸ் தான் தேவை. வீட்டு மின்சாரம் வருது இல்லையா, வீட்டு மின்சாரம் பார்த்தீங்கன்னா வோல்ட் அதிகமாக இருக்குது. 220 வோல்ட் இருக்கும், 10 ஆம்பியர் இருக்கும். இப்போ வீட்டுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா நமக்கு 2000 வாட்ஸ் தான் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. வீட்டுக்கு தேவை மின்சாரம் வந்து அடிப்படையே 2200 வாட்ஸுக்கு மேலே போகாது. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வோல்ட்டை கண்டுபிடிச்சாச்சு, ஆம்பியரை டெவலப் பண்ணுறதுக்கு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். என்னடா பண்ணுறது எப்படி ஆம்பியர். அப்புறம் தான் யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது நான் கூகுளில் அப்படியே போட்டேன். கூகுளில் ஒரு தகவலுமே இல்லை. நான் என்ன பேர் மாற்றி போட்டேன். அதுக்கு முன்னாடி பல ஆராய்ச்சி பண்ண, எல்லாம் வெங்கடேசன் கொடுத்த ஆராய்ச்சி தான். பல ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டே இருந்து சமையல் கட்ட போகிற என்னோட சமையல் கட்ட போகிற என்னவா வேதியியல் மன்ற ஆராய்ச்சியுமே மாற்றிக்கிட்டேன். எங்கள் வீட்டுக்காரி சமையல் பண்ணதுக்கப்புறம் சமையல் பண்ணிட்டே கேட்பேன், முடிச்சாச்சுட்டுருவாங்க, எடுத்து ஓரமாக வேண்டுருவேன். உடனே அடுப்புக்கு போயிடும். அடுப்பில் போய் நோண்டிக்கிட்டே இருப்பேன். கரெக்டாக 8 நாளில் கண்டுபிடிச்சிட்டேன். எத்தனை நாளில்? என்னோட கண்டுபிடிப்பு வெறும் 5 நாள் தானுங்க. எல்லா கண்டுபிடிப்பும் 5 நாளில் கண்டுபிடிச்சது தான். நம்ப முடியுதா உங்களால? இது வரைக்கும் ஒரு 60-70 கண்டுபிடிச்சிருப்பேன். 60-70 கண்டுபிடிப்பு எல்லாம் நோட்ஸ்ல இருக்கு. முக்கியமான கண்டுபிடிப்பு மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணேன். மற்றதெல்லாம் நிறைய கண்டுபிடிச்சேன். அதாவது லோ வோல்ட்டு, அதை என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டைரக்ட் தெர்மல் வாட்டர் ஸ்பிளிட் ஒன்று கண்டுபிடிச்சேன். டைரக்ட் தெர்மல் நேரடி வெப்பம் நீர் சிதைவுன்னு ஒன்று கண்டுபிடிச்சேன். அதுதான் முதல் அடிப்படை. அது வெங்கடேசன் சொன்னது, அதுவுமே வெங்கடேசன் சொன்னது தான். வெங்கடேசன் சில மெட்டீரியல் சொன்னாரு, சில மெட்டீரியல் சொன்னாரு. அது வந்து அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா 80 விழுக்காடு கரெக்டாக வந்துச்சு. அவர் 100% வரும்னு சொன்னார். இந்த மாதிரி சொல்ற மாதிரி செஞ்சுப்பாரு, அது வரும்னாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் சொன்னது பூரா எனக்கு கரெக்டாக வந்துக்கிட்டே இருந்தது. 80 விழுக்காடு தான் வந்துச்சு. அவர் 100% ரிசல்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் 100 விழுக்காடு ரிசல்ட் வந்தால் தான் அது ஒத்துக்கொள்ள அப்படின்னாரு. அவர் சொல்கிற மாதிரி கரெக்டாக வந்துக்கிட்டே இருந்ததுங்க. 80% வந்து அதுக்கு மேலே தாண்டவே இல்லை. என்னடா வெங்கடேசன் சொல்கிறது வருது, அவர் எப்படி இப்படி கரெக்டாக சொல்கிறாருன்னு தெரியல. 80% வருது, அவர் 100% தாண்ட சொல்கிறாரு, 100 வரமாட்டேங்குது. அப்புறம் யோசிச்சுட்டே இருந்த, அதுக்கு பதிலே இல்லை. யாருக்கும் இந்த பதில் கிடையாது உலகத்துல. கூகுள்ல போட்ட பதிலே வரமாட்டேங்குது. எந்த பதிலும் கூகுள் காட்டு. அப்ப ஜாட்சிபி வரல, போட்டு பார்த்தா வரவே கிடையாது. அப்புறம் யோசிச்சுட்டே இருந்தா, எங்கடா தப்பு நடக்குது, வெங்கடேசன் சொல்றது கரெக்டு தானே, என்ன மெட்டீரியல் வச்சிருக்கிறோம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்ப கீழே ஒரு பொண்ணு படிச்சுக்கிட்டு இருந்தது, மாஸ்டர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த பொண்ணு விட்டு போய் கேட்கற, எனக்கு எப்படிங்க தெரியும்னு கேட்டுச்சு. என்னமோ உங்களோட சொந்த மூளை இருந்தா கொடு அப்படின்னு. என்னமோ தெரியாதுங்க ஐயா, நீங்க பண்றதெல்லாம் கரெக்டாக மாதிரி தெரியுது, எப்படி இதுவே பெரிய விஷயம்தான். வந்து நீங்க வோல்ட்டை குறைச்சிட்டீங்க, வோல்ட்டை குறைக்கிறது பெரிய விஷயம். உலகத்துல இது யாரும் செய்யாத வேலை. வோல்ட்டை குறைச்சிட்டீங்க,
எப்பவுமே வந்து தண்ணியை ரெண்டா பிரிக்கணும்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. தண்ணியை ரெண்டா பிரிக்கணும். குறைஞ்சபட்சம் 9 வோல்ட்டுக்கு இருக்கணும். ம். தண்ணியை ரெண்டா பிரிக்கணும். மினிமம் 9 வோல்ட் இருக்கணும். நடக்குது. ஆ? அதான் பரவாயில்ல. இந்தியன் கிளாஸ் ஓடுது, அதை எடுத்துட்டு கொடுங்க. இருக்குது. காலையில எழுப்பிங்க. சரி சரி. பாருங்க, நீங்க பேசுறத கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்க. மியூட் பண்ணுங்க. நீங்க பேச என் காதுக்கு வருதுங்க பாருங்க. நீங்க இப்ப இப்படி நான் பேசினா காதுக்கு வராது. ஆனா இப்ப இது இயர்போன் வச்சுக்காட்டி சின்ன அசைவு கூட என் காதுல வந்து உழுகுது, பயங்கரமா உழுகுது. அப்படி பண்ணும் பொழுது அப்படி அந்த மெட்டீரியலை மாத்துக்கின்ற பொழுதுதான் வந்து முதல்ல கண்டுபிடிச்சேன். மெட்டல் பாத்திரம் இது ஆகாது அப்படின்னு கண்டுபிடிச்சேன். மெட்டல் பாத்திரத்தினால அது சாத்தியம் இல்லை. அவர் வந்து அலுமினிய பாத்திரத்தை செய்ய சொல்லுவார். அலுமினிய பாத்திரம், அப்புறம் உள்ள ஒரு கண்ணாடி பாத்திரம் வைக்க சொல்லுவார். அலுமினிய பாத்திரம், உள்ள ஒரு கண்ணாடி பாத்திரம். அந்த வேறுபாட்டை கண்டுபிடிச்சேன். அலுமினிய பாத்திரத்துக்கும் நாம அலுமினிய பாத்திரத்தை சூடு பண்றோம், நடுவுல கண்ணாடி பாத்திரம் வச்சிருக்கோம். அதாவது வந்து போரோசிலிகேட் கேஸ், அது வந்து ஆய்வக கண்ணாடின்னு சொல்லுவாங்க. ஆய்வக கண்ணாடி என்பது வேறு, சாதாரண நம்ம பயன்படுத்துற கண்ணாடி என்பது வேறு. சாதாரண கண்ணாடி வெப்பம் பட்டுருச்சுன்னா வெடிச்சிடும். வெப்பம் பிடிச்சுன்னா வெடிச்சு உடச்சு போயிடும். ஆனால் ஆய்வக கண்ணாடி நேரடியா நெருப்புல சுட்டாலும் என்ன ஆகாது? ஆய்வக கண்ணாடி நேரடி நெருப்புல வாட்டினா என்ன ஆகாதுங்க? அது இது வெடிக்காது ஐயா. நேரடியே வெடிக்காதுங்கிறது எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. அது ஆனா வெங்கடேசன் சொல்லும் போது முதல்ல பாத்திரம் வச்சுக்கோங்க. அதாவது விஞ்ஞான ரீதியாக அது கரெக்டு தான். பாத்திரம், மெட்டல் பாத்திரம் வச்சுக்கோங்க, அலுமினிய பாத்திரம் வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடுங்க. அந்த பாத்திரத்துக்கு நடுவில் நீங்கள் சோதனை குழாய் வச்சுக்கோங்க. இந்த சோதனை குழாய்க்குள்ள தான் நீங்கள் வந்து திரவம் ஊற்றிக்கணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, H3 சொல்லுவார், இது கந்தக அமிலத்தைன்னு சொல்லுவார். கந்தகம் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் டைலூட்டட்னு சொல்லுவாங்க. நீர்த்த கந்தகம் ஊற்றிக்கங்க. சல்ஃபியூரிக் ஆசிட் சொல்கிறோம் இல்லையா, கந்தக அமிலம். H2SO4 ஆமாம், H2SO4 தான் அது. H2SO4 தான் அது. நம்ம பேட்டரி தண்ணி இருக்கு இல்லையா, பேட்டரி தண்ணி பெட்ரோல் பங்க்லாம் விற்கும். ஆசிட், பேட்டரி ஆசிட் வாட்டர் டைலூட்டட், அது பார்த்தீங்கன்னா போட்டிருப்பான். எத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லியிருப்பான். அது பார்த்தீங்கன்னா H2SO4ன்னு போட்டிருப்பான். SO4னா ஹைட்ரஜன், அதாவது தண்ணீர் அமிலம் வந்து அதாவது தண்ணி 4 பங்கு, அமிலம் வந்து 1 பங்கு. அதான் கரெக்ட், வேற ஒன்றும் இல்லை. H2SO4னா 4 பங்கு, அதாவது ஒன்றுக்கு 4 போடுறியா. கார கலக்கிறோம் இல்லையா, எத்தனை சட்டி போடுற? சரி, சிமெண்ட் 1 சட்டி போட்டுட்டு 6 சட்டி போடு. அப்படின்னா 1க்கு 6ன்னு அர்த்தம். 1க்கு 7 போடு, 1க்கு 8 போடு, 1க்கு 9 போடு. இப்போ எல்லா பாலங்களும் 1க்கு 10 போட்டு கட்டுறதுனால தான் 4 நாளில் உடஞ்சு போகுது. 4 நாளில் எல்லா பாலங்களும் அல்ல, அதுதான் நம்ம பாலம் கட்டி 4வது நாளில் தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு. இப்போ போன தண்ணியில் பெஞ்சு நிறைய பூரா 10 கோடிக்கு ப்ராஜெக்ட் போட்டான்னா அவ 1 கோடியில் முடிச்சிருவான். மிச்சம் 11 கோடி இவன் திருண்டுட்டு போயிடுறான். 11 கோடியை மந்திரிகள் வேலையில திருடுவது தானே. 12 கோடிக்கு பாலம் கட்டணும்னா 1 கோடியில் கட்டிடுவானுங்க. மந்திரி கட்டிடுறானுங்க. எப்படி கட்டுறான் ஐயா? கேசவன் ஐயா தான் சொல்லணும். சொல்லுங்க கேசவன். கேசவன் விலகிட்டாரு. சரி, அந்த முடிஞ்சு போய் சொல்றாரு ஐயா. கேசவன் வரல ஐயா வந்து. சரி, விட்டுட்டு போகுது. இப்போ நான் அது பார்க்கும்பொழுது என்ன பண்ண, கடைசியில் என்ன பண்ணேன், அது முடிச்சுதான். இதுக்கு இந்த கண்டுபிடிப்பு எனக்கு தெரியாது. எந்த கண்டுபிடிப்பு? அப்புறம் தான் யோசிச்சேன். பொண்ணு விட்டு கூட்டு கேட்டேன், என்னமா வெறும் தண்ணியிலேருந்து மின்சாரம் வெளியே வருமானு கேட்டேன். அது சாத்தியமே இல்லைப்பா அப்படின்னு. வெறும் தண்ணியிலேருந்து மின்சாரம் வராதுங்கிறியா? வராதுப்பா. நான் என்ற பாடத்தில் இல்லைங்குது. ஒன்றரை பாடத்தில் இல்லைங்கிறக்காக ஒன்றரை பாடத்தில் இல்லையா என்ன நல்லா பாருண்ணா. இல்லைங்கப்பா, வெறும் தண்ணியிலேருந்து மின்சாரம், வெறும் தண்ணி இது என்ன தண்ணி வச்சுக்கின்னு கேட்டுச்சு. நான் வந்து டிஸ்டில் வாட்டர் வச்சுருந்தேன். சாத்தியமே இல்லைப்பா அப்படின்ட்டுச்சு. டிஸ்டில் வாட்டர் மின்சாரம் பாயாது, மின்சாரம் உள்ளிருந்து வெளியே வராது, மின்சாரம் உள்ளிருந்து வெளியே வரக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னுச்சு. மின்சாரம் உள்ளிருந்து வெளியே வரக்கான வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே கிடையாது, தப்பு. அதான் அவங்க படிச்சு சொல்லிட்டாங்க. இல்லை, அதே நேரத்தில்
நீங்க மின்சாரத்தை உள்ள கொடுத்தாலும் கூட 9 வோல்ட் வைக்கணுங்குது. என்னது 9 வோல்ட் வைக்கணும். நான் வச்சது எவ்வளவு தெரியுங்களா? 0.5 வோல்ட் தான் வச்சேன். 9 வோல்ட் எங்க, 0.5 வோல்ட் எங்க? தலைகளா மாறுது, அறிவியலா மாறுது, அது கிளாசிக்கலே உடையுது, கிளாசிக்கல் பிசிக்ஸ் உடையுது. நான் வச்சது எவ்வளவு தெரியுங்களா? வச்ச பேசிக்கே 1.5 வோல்ட் இருக்கு. தொடங்குறது அவங்க தொடங்குறத 9 வோல்ட்ல தொடங்கணும். நான் தொடங்கும் பொழுது எதுல தொடங்குறேன்? 1.5 வோல்ட்ல தொடங்குறேன். எத்தனை வோல்ட்ல தொடங்குறேன்? 1.5 வோல்ட்ல. மினிமம் எவ்வளவு தேவை? 9 வோல்ட் தேவையா? நான் எவ்வளவு வைக்கிறேன்? மினிமம் 1.5 வோல்ட். 1.5 வோல்ட். ஏன்னா வெங்கடேசன் சொல்றது எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் என்ன அவர் என்ன சொன்னாருன்னா, தண்ணீர் 100 டிகிரி கொதிக்கின்ற பொழுது, தண்ணீர் 100 டிகிரி கொதிக்கின்ற பொழுது நாம் முடிந்த அளவுக்கு எலக்ட்ரிசிட்டியை குறைக்க முடியும்னு எனக்கு எழுதி கொடுத்தாரு. அந்த 100 டிகிரி குறைக்கிறப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தண்ணீர் 100 டிகிரி குறைக்கின்ற பொழுது அது உள்ள இருக்கிற உராய்வு உடஞ்சிருச்சு. அது அந்த பாண்டு உடஞ்சிருது. எந்த பாண்டு? இந்த ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கு இருக்கிற பாண்டு உடஞ்சிருது. பாண்டு உடஞ்சோடனேயே கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அதாவது பிசிக்கல் இருந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. யாரு அங்க சத்தம் கேட்டே இருக்குது? யாருங்க? தெய்வம். தெய்வம் தெய்வம் நிறுத்திக்கங்க. அப்ப என்னன்னா, அந்த 100 டிகிரி தாண்டிக்கிட்ட பொழுது அங்க 0 ஃபிரிக்ஷன் வருது. என்ன ஃபிரிக்ஷன் வருது? 0 ஃபிரிக்ஷன். அப்ப அந்த தண்ணீர் 100 டிகிரி மாறும்போது சூப்பர் கண்டக்டரா மாறுது. என்ன மாறுது? சூப்பர் கண்டக்டர். பிஜி நான் சொல்றது புரியுதா? யாரு பிசிக்ஸ் சயின்டிஸ்ட் நம்ம இவரு திருவிழாக்கு சேர்ந்தார். கேக்குதுங்கய்யா. தண்ணீர் 100 டிகிரி குறிக்கிறப்ப தண்ணீர் 100 டிகிரி கொதிக்கிறப்ப அது என்னவா மாறுதுன்னு கேட்டீங்கன்னா சூப்பர் கண்டக்டர் மெட்டீரியலா மாறுது. அதாவது என்ன தெரியுமே, ஜீரோட வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஜீரோட வேலை செய்யுதுன்னு சொல்றீங்க இல்லையா? ஜீரோட வேலை செய்யுது. ஜீரோல என்ன பண்ணுதுன்னா 2 பாண்டுக்கு இருக்கிற உறவை உடைச்சு விட்டுருது. 2 பாண்டுக்கு இருக்கிற உறவை உடைச்சிட்டு அதேதான் சரிங்களா? அந்த பாண்டை உடைக்கிறது உலக பெரும் சாதனை. அதாவது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பாண்டை உடைக்கிறது சாதாரண விஷயம். உடைக்கவே முடியாது. உடைக்கவே பிரிக்க முடியாது. அந்த நீங்க சொல்ற அந்த பாண்டை பிரிக்க முடியாது. இப்ப ஹைட்ரஜன் ஆக்சிஜன் காத்துல இருக்கு, ஹைட்ரஜனும் இருக்கு, காத்து ஆக்சிஜனும் இருக்கு. அப்ப ரெண்டும் ஒண்ணு சேர்ந்துடலாம்ல? அது ஒரு சாத்தியமா ஒண்ணு சேராது. அந்த சூடு ஆன பிறகுதான் இங்க இருந்து மேல நீராவியா மேலதான் போகுது. அது அதுக்கப்புறம் தான் மேல மேக மூட்டம் எப்படி உருவாகுது? அந்த சூட்டோடைய இதனாலதான் மேல போய் மேலதான் அந்த நீர் உருவாகுது. இப்ப நான் என்ன டபுள் ஆக்ஷன் பண்றேன் இந்த இடத்துல? சரி, இப்ப நான் என்ன பண்றேன்னா 2 தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கிறேன். ஒரே நேரத்துல தண்ணியும் கொதிக்கணும், ஒரே நேரத்துல மின்சாரம் போகணும். தண்ணியும் கொதிக்கணும், மின்சாரம் போகணும். உலகத்துல அதுல பாய்ச்சிறீங்களா? மின்சாரம் அதுல பாய்ச்சிறீங்களா? எத்தனை வோல்ட் கொடுக்குறேன்? 0.5 வோல்ட். 9 வோல்ட் இல்ல, 0.5 வோல்ட் கொடுக்குறேன். 0.5. ஓகே. 0.5 வோல்ட் கொடுக்காது, 500 மில்லி வோல்ட் தான் கொடுக்குறேன். அவன் 9000 மில்லி வோல்ட் கொடுக்க சொல்றான். எத்தனை மில்லி வோல்ட்? 9000 மில்லி வோல்ட் கொடுக்க சொல்றான். 9000 மில்லி வோல்ட் நான் கொடுக்குறேன். நான் வெறும் 9000 மில்லி வோல்ட் எங்க, 500 மில்லி வோல்ட் எங்க? இம்பாசிபிள் சொல்றீங்களே, என்ன சொல்லுவீங்க? இம்பாசிபிள் அப்படின்னா அந்த இம்பாசிபிள் உடைக்கிறதா இனியனோட வேலை. என்னது? நான் என்ன 500 மில்லி வோல்ட் கொடுத்தேன். 500 மில்லி வோல்ட் கொடுத்துட்டு தண்ணியை 80 வாட்ஸ் எலக்ட்ரிசிட்டி என்ன பண்ணேன்னா அந்த 60 ml தண்ணி வச்சு என்ன பண்ண தெரியும், லேசர் வச்சு டெம்பரேச்சர் பார்த்துட்டே போறேன். கரெக்டா அந்த 100 டிகிரி 102 டிகிரி வரும் பொழுது என்ன கேட்டீங்கன்னா படப்பட நான் 500 மில்லி வோல்ட் வெறும் 20 மில்லி வோல்ட்டா மாறிடுது. எவ்வளவு? 20 மில்லி வோல்ட்டா மாறிடுது. தண்ணீர் 100 டிகிரி தாண்டிச்சு. நான் என்ன லேசர் தெர்மாமீட்டர் வச்சு பார்த்துட்டே இருக்கேன். டர்ன்னு ஏறிட்டே போகுது. இப்ப என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா மெட்டல் பாத்திரம் பண்ணா ஃபெயிலியர் ஆகுது. இந்த லேப் கிளாஸ்ங்கிறத பார்த்தீங்கன்னா அதை வச்சு அதை சக்சஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஏன்னா மெட்டல் பாத்திரத்தை வைத்தோம்னா மின்சாரம் அதை கடத்தப்படுகிறது, லாஸ் ஆகுது. ரெண்டாவது நடுவுல உலோக பாத்திரம், நடுவுல கண்ணாடி பாத்திரம் வச்சிருக்கிறேன். அதை போரோசிலிகேட் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய லேப் கிளாஸ் அதை வச்சிருக்கிறேன். இங்க பாத்திரம் வச்சிருக்கிறேன். என்ன ஆச்சுன்னா இந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணீர் 100 டிகிரி கொதிக்கிறதே தவிர ஆனா அந்த 100 டிகிரி அப்படியே கண்ணாடிக்கு கடத்த மாட்டேங்குதுன்னு கண்டுபிடிச்சேன். அப்ப தண்ணி 100 டிகிரி கொதிக்குது, ஆனால் அந்த லேப் கிளாஸ்ல இருக்கிற தண்ணியை 80 டிகிரி தாண்ட மாட்டேங்குது. எத்தனை டிகிரி தாண்ட மாட்டேங்குது?
80 டிகிரி தாண்ட மாட்டேன். ஆனா தண்ணீர் 100 டிகிரி தாண்டுது. பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி 100 டிகிரி தாண்டுது. ஏன்னா அந்த பாத்திரம் நேரடியாக நெருப்போட கனெக்ட் ஆயிடுச்சு. என்னது, நெருப்போட கனெக்ட் ஆயிருக்கு ஐயா. அதனால என்ன ஆயிடுச்சு, 100 டிகிரி கொதிக்குது. ஆனால் எது கொதிக்க வேணும் அது கொதிக்கல, அது 80 டிகிரி தாண்ட மாட்டேங்குது. அப்ப 20 டிகிரி லாஸ் ஆகுது. அப்ப நான் என்ன பண்ணிருக்கணும், இந்த மெட்டல் பண்ற மாதிரி எதை நான் நேரடியாக மெட்டல்ல நேரடி நெருப்புல எரிஞ்சிட்டு இருக்குது, அதை 100 டிகிரி அப்படியே அப்ளை பண்ணி வாங்குது. ஆனால் தண்ணிக்குள்ள இருக்கிற பாத்திரம் என்ன பண்ணாலுமே 100 டிகிரிக்கு போகாது. ஏன்னா லாஸ் ஆகுது, கண்டக்டிவிட்டி லாஸ் ஆகுது. அப்ப என்ன பண்ணேன், உடனே அந்த போராசிலிக்கல் கிளாஸ் வெளியே எடுத்துட்டு அடுத்த வினாடி கூகுள்ல சர்ச் பண்றேன். என்ன பண்றேன், கூகுள்ல சர்ச் பண்றீங்க ஐயா. என்னடா இது, என்னுடைய வாட் இஸ் த ஹீட் ஆஃப் வாட் இஸ் த மேக்ஸிமம் ஹீட்னு கேட்டேன் நான். வாட் இஸ் த ஹையஸ்ட் மெட்டல் வேல்யூ, அதாவது மெல்டிங் வேல்யூ, வாட் இஸ் த மெல்டிங் வேல்யூ ஆஃப் த போரோசிலிக்கல் கிளாஸ்ன்னு கேட்டேன். வாட் இஸ் த மெல்டிங் வேல்யூ, வாட் இஸ் த என்ன சொல்லுவாங்க மெல்டிங் வேல்யூ, அப்புறம் வந்து டெம்பரேச்சர் வேல்யூ சொல்லுவீங்க, மெல்டிங் பாயிலிங் வேல்யூ அண்ட் மெல்டிங் வேல்யூ இதெல்லாம் சொல்லுவீங்களா இல்லையா, பாயிலிங் வேல்யூ அண்ட் மெல்டிங் வேல்யூன்னு கேட்டேன். அவன் எந்த எவ்வளவு வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் த ஹீட் வேல்யூ, பாயிலிங் பாயிண்ட் அண்ட் மெல்டிங் பாயிண்ட், அதை பத்தி கேள்வி கேட்டான். அவன் சொன்னான் அது வந்து 550 டிகிரி வரைக்கும் அது தாங்கும்னு போட்டிருந்தான். 550 டிகிரிக்கு வரைக்கும் தாங்கும், அதுக்கப்புறம் தான் அது வந்து என்ன ஆகுன்னா மெல்ட் ஆகும் அப்படின்னு அவன் சொன்னான். மெல்ட் ஆகும், அப்புறம் அடுத்த நிலைக்கு போகுதுங்கிறான். அப்புறம் தான் புரிஞ்சுது, நமக்கு தேவை வெறும் 100 டிகிரி தானே, நமக்கு தேவை வெறும் 100 டிகிரி தானே. ஆனா அந்த போரோசிலிக்கேட் எவ்வளவு தாங்கும், 550 டிகிரி தாங்கும்னா. உடனே என்ன பண்ண, விடையை கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ண, பாத்திரத்திலிருந்து வெளியே எடுத்து நேரடியே போரோசிலிக்கல் கிளாஸ் கொண்டு அடுப்புல வைக்கிறேன். அடுப்புல வச்சு மின்சாரத்தை இணைச்சிட்டே, மின்சாரம் இணைக்கப்பட்டது, மின்சாரம் உள்ள ஓடிட்டே இருக்குது. அதாவது முதல்ல ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்ட மெக்கானிசத்தை நேரடியா நெருப்புல வச்ச உலகத்துல முதலாள் நான் தான். ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டை, மின்சாரம் பாஞ்சிட்டு இருக்கிற சர்க்கியூட்டை எதுக்குள்ள வைக்கிறேன், டைரக்டா என்ன வைக்கிறேன், நெருப்புல வைக்கிறேன், வச்சு ஹீட் பண்றேன், ஹீட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிட்டே வர்றேன். அப்பதான் வந்துச்சு. அப்ப அந்த 80% வர்றது தண்ணீர் டைரக்டா 100 டிகிரி குறைக்கிறப்ப வெறும் 1 மில்லி வோல்ட்டில் பிரிச்சேன். எத்தனை மில்லி வோல்ட்ல, 1 மில்லி வோல்ட்டா பிரிச்சுட்டீங்க ஐயா. ஆமா, வெறும் ஒரே மில்லி வோல்ட். நான் வெறும் ஒரே மில்லி வோல்ட். அப்படி சரி 1 மில்லி வோல்ட் நம்ப மாட்டான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், வெறும் 200 மில்லி வோல்ட் திருத்தி எழுதுனேன். இவன் சொன்னா நம்ப மாட்டான்னு சொல்லிட்டு 200 மில்லி வோல்ட்ல வேலை செஞ்சது. ஏன்னா 9000 மில்லி வோல்ட்ல வேலை செய்யாததை நான் 200 மில்லி வோல்ட் பண்ணேன். காரணம் அந்த போரோசிலிகேட் தான் எனக்கு பெரிய அறிவை கொடுத்தது. அந்த போரோசிலிகேட் தான் போரான், சிலிக்கான், அலுமினியம் கலந்த போரோசிலிகேட். அது 500 டிகிரி தாண்டுது. அப்ப என்ன வைக்கிறப்போ 100 டிகிரி தாண்டுகின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்கா மல்டிமீட்டர் கனெக்ஷன் கொடுக்கறாட்டி மல்டிமீட்டர் ஹீட் ஆக மாறிட்டே போகும். ஆக அந்த ஜீரோக்கு போறப்போ வோல்ட்டும் ஜீரோவாயிடுச்சு. ஜீரோக்கு போறப்ப என்ன ஆயிடுச்சு, வோல்ட்டும் ஜீரோவாயிடுச்சு. நான் வந்து அது பேடன்ட் ரெஜிஸ்டர் பண்றப்ப வேணும்னே 200 மில்லி வோல்ட்னு எழுதுனேன். வேணும்னே என்ன பண்ணேன்னா 200 மில்லி வோல்ட். ஆனா ரிசல்ட் எவ்வளவு காட்டுது, 0 மில்லி வோல்ட்ல வேலை செய்யுது. யாராவது நம்ப முடியுதா? சரி, அந்த 2 லீடு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, ஒன்று செம்பு கம்பி, 2 கம்பி வச்சிருக்கேன், 2 செம்பு கம்பி வச்சிருக்கேன் இல்லையா. 2 செம்பு கம்பி அப்படியே ஹைட்ரஜன் பிரியுது, ஆக்சிஜன் பயங்கரமா புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இங்க ஹீட் கொடுத்துட்டு இருக்கிறேன், இங்க எலக்ட்ரிசிட்டி பாஞ்சிட்டு இருக்கு. ஆரம்பத்துல தான் எலக்ட்ரிசிட்டி வந்து 1.5 வோல்ட் 1500 மில்லி வோல்ட் எடுத்தது. ஹீட் ஆக ஆக சர்ன்னு அதே குறைஞ்சிட்டு போயிடுச்சு. கம்பியில பாத்தீங்கன்னா 2 கம்பியில பாத்தீங்கன்னா பிச்சுட்டு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஒரு பக்கம் எப்பவுமே ஏனோட கேத்தல் 2 வைக்கிறப்ப ஒன்று ஹைட்ரஜன் வந்தாகணும், ஆக்சிஜன் வந்தாகணும். அது கேப்சர் பண்ணி படிச்சா வெட்டிக்கும். அப்ப அது கண்டுபிடிச்சேன். அப்போ நம்ம வந்து டைரக்ட் தெர்மலா பண்ணோம்னா எலக்ட்ரிசிட்டி எடுக்கலாம். சரி, அது பாத்தீங்கன்னா மொத்த கணக்கு போட்டு பார்த்தா 80 வாட்ஸ் தான் செலவாகுது. அவுட்புட் வந்து 240 வாட்ஸுக்கான அவுட்புட் நமக்கு கிடைக்குது. இன்புட் வந்து 80 வாட்ஸ், அவுட்புட் வந்து 240 வாட்ஸ். இப்போ கழிச்சு பார்த்தா 160 வாட்ஸ் நமக்கு மிச்சமாகுது. அப்பதான் கண்டுபிடிச்சி இது உண்மைடா அப்படின்னு. இன்புட்டை விட அவுட்புட் அதிகமா இருக்கு, இன்புட்டை விட அவுட்புட் அதிகமா இருக்கு. அவுட்புட் அதிகம். ஏன் அப்படின்னா ஹைட்ரஜன் அந்த தண்ணீருடைய மூலக்கூறை நீங்க ஹீட் பண்ணீங்கன்னா 10% ஹைட்ரஜன் கிடைக்கும். 100 மில்லி கொதிக்க வச்சிங்கன்னா 10% ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பிரிச்சு நிற்கும். அப்போ 90% லாஸ் ஆயிரும். அந்த 10% பார்த்தீங்கன்னா
10 கிராம் என்ன கிடைக்கும் கேட்டிங்கன்னா 10 மில்லிகிராம் ஹைட்ரஜன் கிடைக்கும். அதோட வேல்யூ எவ்வளோ தெரியுங்களா? 1 கிராம் ஹைட்ரஜன் வேல்யூ வந்து 40%. 1 கிராம் ஹைட்ரஜன் வேல்யூ வந்து 40 கலோரி கிடைக்கும். அப்போ 10 கிராம் 10 இன்ட்டு எவ்வளவு 400 வாட்ஸ் கிடைக்கும். ஆனால் நம்ம மொத்த செலவே வந்து 100 வாட்ஸ் தான். மொத்த செலவே 100 வாட்ஸ். 100 வாட்ஸ் செலவு பண்ணி 400 வாட்ஸ்க்கான ஹைட்ரஜன் எனக்கு கிடைச்சிது. அப்போ எழுதின ஆர்டிகல் எழுதி கட்டுரை போட்டு பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் நான். அதில் இருந்து தான் இதெல்லாம் டெவலப் ஆச்சு. அப்புறம் தான் ஒரு நாள் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு என்ன பண்ணேன், இந்த செம்பு கம்பி எதுக்கு வைக்கணும், நம்ம அலுமினி கம்பி வச்சு பார்க்கலான்னு பார்க்கும்போது அதில் ஒரு மாற்றமாக தெரிஞ்சு. ஏன்னா அலுமினி கம்பியில் இவ்வளோ செம்பு கம்பி காட்டில் அலுமினி கம்பியில் அந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வேல்யூ வந்து பயங்கரமாக போகுது, பயங்கரமாக உற்பத்தி ஆகுது. செம்பு கம்பியை விட அலுமினி கம்பியில் வந்து அந்த நுரைச்சிட்டு வர பாத்திரமே நுறையா மாறும். அதாவது நான் எனக்கு சந்தேகம் வந்துருச்சு, இது இவ்வளோ வேகமாக பிரியுதுன்னா இந்த ஹீட்டுனால தான் பிரியுதா? அப்போ ஹீட்டை குறைச்சா பபுள்ஸ் வர்றது குறையுது, ஹீட் ஏற்றினா பபுள்ஸ் பயங்கரமாக வருது. ஹீட்டை குறைச்சா அப்படின்னா உண்மையாலுமே ஹைட்ரஜன் ஆக்சைடு பிரியுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணேன். உண்மையாலுமே ஹைட்ரஜன் ஆக்சைடு பிரியுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணேன். சில ஐடி ஆளுகிட்ட கூப்பிட்டு கேட்டால் அந்த முண்டங்கள் கண்டு வளருது. ஐடி ஆளுங்களுக்கு ஐடி இன்ஜினியர் இருப்பாங்க இல்லையா, டெல்லி ஐடிஐ சென்னை ஐடியில் படித்த முண்டங்களை கூப்பிட்டு கேட்டால் அந்த முண்டங்கள் வளருது, அது இதுன்னு வளருது. அவன் செஞ்சே பார்க்காதவங்க தானே அவனுக்கு. அப்போ தெரிஞ்சு போச்சு இவனு இந்த லூஸ் விடான்னு முடிவு பண்ணிட்டேன். யாரு இவனுக்கெல்லாம்? என்ன முடிவு பண்ணிட்டேன்? அவங்களுக்கு தெரியலன்னு முடிவு பண்ணிட்டீங்க. நான் செஞ்சு பார்த்துட்டு இருக்கிறேன். என்னோட பிரச்சனை என்னன்னு எனக்கு தான் தெரியும். சும்மா தண்ணிக்குள்ள தண்ணியை பிரிக்கிறதுக்கு இப்படி விட்டு பார்த்துன்னு சொன்னா அந்த முண்டங்களை வந்து 10 வோல்ட் வை 5 வோல்ட் போடா முண்டங்களை பேச போனவே கட் பண்ணிட்டேன். அப்போ 4-5 பேர்த்து கேட்டு பார்த்தேன், உங்களுக்கு ஒன்றும் தெரியாதரா அப்படின்ட்டு. நான் கண்டுபிடிக்கிறவனுக்கு தானே பிரச்சனை தெரியும். அப்புறம் அவனுமே தப்பு இல்லை, அவன் அந்த பாடம் படிச்சிருக்கான அவனை கேட்கவே கூடாதுன்னு அவனை முண்டன்னு சொல்றதை விட நான் படிச்சதே தப்பா படிச்சிருக்கும் போது அப்புறம் அவன்கிட்ட இருந்து எப்படி சரியான பதில் வரும்? படிச்சதே தப்பா படிச்சிருக்கிறான், படிச்சதே தப்பா படிச்சிருக்கிறாங்க. அப்புறம் அவன்கிட்ட போய் நான் கேட்கறது எப்படி? நான் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு நான் கண்டுபிடிக்கிறேன். அப்ப நானே தான் பிரச்சனைக்கு தீர்வு காணணும். அப்ப கண்டுபிடிப்பது நானே, பிரச்சனை ஏற்பட்டால் திருப்பதும் நானே. அந்த நிலைக்கு நான் தள்ளப்படுறேன். அப்படி தாக்கும் பொழுதுதான் மாத்தி வைக்கிறேன். அலுமினி கம்பி வச்சு பார்க்கறேன். அலுமினி கம்பி வச்சு பார்க்கற நேரம் முடிஞ்சு போச்சு. அடேங்கப்பா நேரம் ஆகி போச்சு. விஞ்ஞானத்தை பேச்சு நேரம் போயிடுச்சு, நிறுத்திக்கலாம். ஆக செஞ்சு பாருங்க. நாளைக்கு அந்த பார்ப்போம். இன்னைக்கு என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் கண்ணாடி பிளாஸ்டிக் பாட்டிலோ பிளாஸ்டிக் டியூபோ எடுத்துக்கங்க. அதில் வந்து ஏதாவது தண்ணி ஊற்றுங்க. ஒன்று செம்பு கம்பி ஒரு 0.5 மில்லி mm இருக்கிற ஒரு 25 கேஜி வீட்டில் இருக்கிற வேஸ்ட் கம்பி ஒரு செம்பு கம்பி வைங்க. வேஸ்ட் கம்பி ஒரு அலுமினி கம்பி வச்சுக்கங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மல்டிமீட்டர் வச்சு பாருங்கள். 0.6 வோல்ட்டும் 5 மில்லி ஆம்பும் கிடைக்கும். நாளை சந்திப்போம். நன்றி.